Friends, the next topic that we are going to deal with today is The Rime of the Ancient Mariner by Coleridge. So it's a well-known work. So எல்லாருமே கேள்விப்பட்டக்கூடிய ஒரு ஒர்க் தான். அதோட ஸ்டோரி எல்லாத்துக்கும் டீட்டெயிலாக தெரியாமல் இருந்திருக்கலாம். ஓகே, ஸோ இட்ஸ் a very lengthy poem, you know that. ஸோ அவர் கான்ட்ரிபியூட் பண்ண கொஞ்சம் போயமில் ஒரு போயம் எதுனாக்கா இட்ஸ் a lengthy one. ஸோ சின்ன சின்னதாக 4-5 எழுதுறதுக்கு பதிலாக ஒரே போயமில் நிறைய எழுதிட்ட மாதிரி எழுதிட்டார். முன்னே நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, கோல்ட்ரிட்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய பிளேலேருந்து ஒரு 2-3 போயம் எடுத்து தனியாக இதில் ஜாயின் பண்ணி விட்டாரு அப்படின்ட்டு. அந்த மாதிரி இல்லாமல் இட்ஸ் அ வெரி ஒரிஜினல் ஒர்க். இட் இஸ் நாட் அ பார்ட் ஆஃப் எனி திங் எல்ஸ். அண்ட் வி நோ ஹவ் ஃபேமஸ் அண்ட் பாப்புலர் திஸ் போயம் இஸ். ஈவன் இன் டிஹெச் லாரன்ஸ் ஸ்னேக்கில் கூட பார்த்தீங்கன்னா இதோடைய ரெஃபரன்ஸ் வரும் இல்லையா. ஆல்பர்ட் ராஸை பற்றி அதில் சொல்லுவார். ஓகே, ஸோ த ரைம் ஆஃப் த ஏன்ஷியன்ட் மெரினா இட்ஸ் அ வெரி சிம்பிள் போயம். கொஞ்சம் லென்த்தாக டீட்டெயில்டாக டிஸ்கிரைப் பண்ணியிருப்பார், அவ்வளோதான். Okay, we have an ancient mariner, a traveler. Okay, he narrates his experience, what happened to him and his crew. இவருக்கும் இவருடைய அந்த கப்பலில் போன பயணிகள், இவருடைய த க்ரூ, அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் என்ன ஆணுச்சு அப்படிங்கிறத சொல்றாரு, ஒரு கதையாக சொல்றாரு. ஓகே, யார்கிட்ட சார் சொல்றாருன்னா ஒரு வெட்டிங் கெஸ்ட் போகிற வழியில் ஒருத்தவங்க ஒரு 3 பேர் வந்து வெட்டிங் போயிட்டு இருக்காங்க, மேரேஜ் போயிட்டு இருக்காங்க. வழியில் இவர் நிறுத்தி அவர்கிட்ட ஒரு கதையை சொல்றாரு. ஓகே, he kills an albatross and what happened after that. எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க, இவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் செத்து போயிடுவாங்க, இவர் ஒருத்தர் தான் தனியாக திரும்ப அவர் ஊருக்கு வருவார். ஓகே, வந்துட்டு அன்னையிலேருந்து என்ன செய்வார், இவருக்கு எப்பெல்லாம் மனசு கஷ்டமாக இருக்கோ அப்போ இவருடைய கதையை யார்கிட்டனா எடுத்து சொல்லிட்டு இருப்பார். ஸோ தட் இஸ் அ சிம்பிள் எக்ஸ்பிளனேஷன் அபவுட் திஸ் போயம். ஓகே, ஸோ நம்ம இதில் டெக்ஸ்ட்டை வச்சு நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, இட்ஸ் அ வெரி லென்த்தி போயம் லைக் ஐ செட் earlier. ஸோ இதிலிருந்து நம்ம டெக்ஸ்ட் வைஸ் கொஸ்டின் கேட்டால் எப்படி சார் ஆன்சர் பண்ணுறது, நம்ம எல்லா லைனுமே ஞாபகம் வச்சுக்க முடியும். போயமை பொறுத்த வரைக்கும் யூ வில் ஹாவ் திஸ் டவுட். ஓகே, you will be thinking how to memorize all the line of all the poem. Okay, it is not humanly possible, let me tell you. Okay, one thing why we deal it in detail is for you to identify the poem. ஒரு 2 லைன் கொடுக்குறாங்க அப்படின்னாக்க, so many type of questions can be asked when it comes to poetry. One is very usual types எதுன்னு பார்த்தீங்கன்னா figures of speech கேட்கலாம். நெக்ஸ்ட் வந்து fill in the blanks கேட்கலாம். ஓகே, இது ரெண்டும் ஓரளவுக்கு ரொம்ப டீட்டெயிலாக படிக்கலைனாலும் நம்ம ஓரளவுக்கு ஞாபகம் வச்சு எழுதிடலாம். ஏன்னா ஹைலைட்டான டெக்ஸ்ட்டில் ஹைலைட்டான கொஸ்டின்ஸ்லேருந்து மட்டும் தான் ஃபில் இன் த பிளாங்க்ஸ் கேட்பாங்க. நம்ம அந்த டெக்ஸ்ட்டே படிக்கலைனாலும் ஓரளவுக்கு ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் கண்டுபிடிச்சிடலாம் இல்லையா. லைக் ஆஸ் இருக்கா, மெட்டஃபரா, சிமிலியா, பெர்சானிஃபிகேஷனா, இந்த 4 ஆப்ஷனில் ஏதோ ஒன்று நம்ம கரெக்டாக கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, இப்போ வந்து அவ்வளோ சிம்பிளாக டிரெக்டாக கொஸ்டின்ஸு கொஞ்சம் தான் வருது, லைக் 10% தான் அந்த மாதிரி இருக்குது. த ரெஸ்ட் ஆர் பிளான்ட் இன் அ வே தட் யூ ஷுட் ஐடென்டிஃபை த செக்ஷன் ஆஃப் த போயம். அட்லீஸ்ட் எங்கேயோ டீப்பாக நடுவுலேருந்து கேட்டால் அது எந்த போயம்னு கண்டுபிடிக்கிற அளவுக்கு நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் அதுலேருந்து அனலிட்டிக்கலாக கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. யார் இதை சொன்னது, லைக் யூ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் வாட் கைண்ட் ஆஃப் டோன் இட் இஸ் லைக் எக்ஸ்பிரஸ்ட். ஸோ இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் எல்லாம் நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ அதுக்காகத்தான் நம்ம என்ன செய்யறது, வி லைக் டீல் வித் டெக்ஸ்ட் இன் டீட்டெயில். ஓகே, ஸோ போய்ட்ரி பொறுத்த வரைக்கும் இதை தாண்டி எப்படி கொஸ்டின் கேட்டாலும் நம்ம எழுதிடுவோங்கிற அளவுக்கு நம்ம டீட்டெயிலாக பார்த்துக்கலாம். ஸோ இது பெரிய லென்த்தான போயமாக இருக்குது. ஸோ நம்ம ஹைலைட் வந்து இந்த டெக்ஸ்ட்டில் வந்து ஹைலைட் பண்ணியிருப்பேன், நீங்கள் வீடியோஸை பார்த்து நீங்கள் உங்கள் ஸ்டடி மெட்டீரியலில் அதை நோட் பண்ணிக்கோங்க. படிக்கிறப்ப இதில் வந்து வி ஹாவ் 7 செக்ஷன்ஸ். ஸோ செக்ஷன் வைஸ் ஸ்டோரியாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே, நம்ம அப்படி தான் இதில் பிளான் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு பிடிஎஃப்லையும் பார்த்தீங்கன்னா செக்ஷன் வைஸ் சம்மரியாக நான் ஷார்ட்டாக கொடுத்துருக்கேன். அதை பார்த்தீங்கனாலே ஃபுல் போயம் என்னங்கிறது நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அவுட்லைன் ஸ்டோரி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஹவு இட் டெவலப்ஸ் அண்ட் ஹவு இட் எண்ட்ஸ், அதுவும் உங்களுக்கு கிளியராக தெரிஞ்சிருக்கணும். ஒன்லி தென் you can easily attend questions from poetry. Okay, so let us start with the outline. Okay, இது உங்க டெக்ஸ்ட்ல உங்களுடைய ஸ்டடி மெட்டீரியல் இருக்கதா. So Coleridge's famous extended ballad, very lengthy one, the rime of the ancient mariner. So spelling பார்த்துக்கோங்க, இதுதான் ஒரிஜினல் ஸ்பெல்லிங், ancient mariner உடைய written spelling அவர் எழுதினது. It's the first poem in the 1798 edition of the lyrical ballads. ஃபர்ஸ்ட் பப்ளிஷ் பண்றாங்க இல்லையா, அதுல இருந்த ஃபர்ஸ்ட் போயம் இதுதான், rime of the ancient mariner. ஓகே, ஃபர்ஸ்ட் போயமே பெரிய லென்த்தாக இருக்கும், அடுத்ததில் மாற்றிட்டாங்க, மக்கள்லாம் பயந்துட்டாங்க அதை படிச்சுட்டு. அதனால the poem relates the story of a sailor who suffers terribly after he shoots an albatross. Okay, so you must have heard what an albatross is. No, it is a bird. Okay, it's a sea bird, கடல் பறவை. Just a minute, I'll show you. Yeah, okay, so this is an albatross. It's a sea bird. ஸோ கடலில் வந்து இட் இஸ் அ பேர்ட் விச் இஸ் நோன் ஃபார் ஃப்ளைங் ஃபார் வெரி லாங் டிஸ்டன்ஸ். கீழே தரையில் கால் வைக்காமலே ரொம்ப தூரம் பறக்கக்கூடிய ஒரு திறமை இந்த பறவைக்கு இருக்கு. இட்ஸ் அ வெரி ஃப்ரெண்ட்லி பேர்ட்.
ஓகே, மனுஷங்க கூட அது நல்லா பழக்கம், அந்த மாதிரியான ஒரு பேர்டு. அதை அவர் கொன்னுறாரு. Okay, he shoots it. He finally learns that. So what does he understand from the poem? I mean, his experience. He prayeth best who loveth best. நீ கடவுளை கும்பிடுறது பெரிய விஷயம் இல்லை. கடவுளை எப்படி சிறப்பா நீ கும்பிடலாம்னா, மற்ற விலங்குகளை நீ அன்பு செலுத்தினாலே அது கடவுளை துதிக்கிறதுக்கு சமங்கிறார். ஆல் திங்ஸ் போத் கிரேட் அண்ட் ஸ்மால். ஓகே, யானையில இருந்து எறும்பு வரைக்கும் எல்லாமே கடவுளுடைய படைப்பு அப்படிங்கிறார். For the dear God who loveth us, he made and loveth all. ஓகேவா, நம்மளை விரும்பக்கூடிய கடவுள் தான் மற்ற விலங்கினங்களையும் படைச்சாரு, அதையும் கடவுள் வந்து விரும்புறாரு. ஸோ தி ஹோல் ஐடியா ஆஃப் தி போயம் இஸ் லவ் நேச்சர். ஓகே, லவ் ஆல், நாட் ஜஸ்ட் ஹியூமன் பீயிங்ஸ், ஆல் லிவிங் திங்ஸ் அப்படிங்கிறத இதில் சொல்றாரு. The Ancient Mariner remains in the 1800, 1802 and 1805 editions of Lyrical Ballads. எதிலுமே அதை எடுக்கல. However, its title spelling is modernized. So first பாருங்க Ancient Mariner, Y போட்டு எழுதியிருக்காங்க. ஸோ அது போக போக Ancient Mariner நார்மல் ஸ்பெல்லிங்காக மாற்றிடுறாங்க. And it appears as the second to the last rather than the first poem in subsequent edition. ஸோ முன்ன சொன்ன மாதிரி தான் ஃபர்ஸ்ட் போயமே ரொம்ப லென்த்தாக இருக்குன்ட்டு எல்லாம் ஃபீல் பண்ணதுனால கடைசியிலேருந்து ரெண்டாவதாக எடுத்து மாற்றிடுறாங்க. In its place at the beginning is Wordsworth expostulation and reply. ஸோ 1800லேருந்து அடுத்து 1800 எடிஷனில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் போயமா எது இருக்குன்னா எக்ஸ்போஸ்டுலேஷன் அண்ட் ரிப்ளை தான் இருக்கு. எதுக்கு பதிலானா ஏன்ஷியன்ட் மெரினர் போயம்க்கு பதிலாக வேர்ட்ஸ்வர்த்தோட இந்த போயம் அதை ரீப்ளேஸ் பண்ணியிருக்கு. ஓகே, ஸோ திஸ் இஸ் ரைம் ஆஃப் த ஏன்ஷியன்ட் மெரினர். ஸோ லெட் us start with the notes for the poem. ஓகே, ரைம் ஆஃப் த ஏன்ஷியன்ட் மெரினர். ஸோ ஸ்பெல்லிங் மாடர்னாக இருக்கிறதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க, பழைய ஸ்பெல்லிங் எதுங்கிறத கிளியராக பார்த்துக்கோங்க. ஸோ டைப் முன்னே பார்த்தோம், an extended ballad to be precise. So it has a subtitle in 7 parts. Rhyme of the Ancient Mariner. Next line in 7 parts தான் first இதில் பப்ளிஷ் ஆயிருந்தது. Okay, first it was published in 1798 Lyrical Balladsல with a few other poems அப்படிங்கிறதுல இருந்தது. Okay, 1800ல வரப்போ என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னாக்கா The Ancient Mariner, a Poet's Reverie அப்படின்னு சொல்லிட்டு இதோட டைட்டிலை மாற்றிட்டாங்க. Okay, so 1798ல The Rhyme of the Ancient Mariner in 7 parts இருந்தது. 1800ல வரப்போ The Ancient Mariner, a Poet's Reverie அப்படின்னு இருந்துச்சு. இன் சப்சிக்வெண்ட் எடிஷன் பின்னாடி வரப்போ வெறும் The Rhyme of the Ancient Mariner அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஓகே, ஸோ 24 லாஸ்ட் பட் டூன்னு சொன்னோம் பார்த்தீங்களா. ஃபர்ஸ்ட் 1798ல ஃபர்ஸ்ட் போயமாகவும் 1800ல 23வது போயமாகவும் வந்திருக்கு. ஸோ மெயின் கேரக்டர்ஸ் இதில் யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா வெட்டிங் கெஸ்ட் முன்ன சொன்னோம் பார்த்தீங்களா. வி ஹாவ் 3 வெட்டிங் கெஸ்ட் அண்ட் ஆஃப் த 3 த மெரினா சூசஸ் 1. ஒருத்தரை பிடிச்சி உட்கார வச்சு இவர் கதையை சொல்ல ஆரம்பிக்கிறார். ஓகே, and we have the Marina and then 2 important characters, death in life and death. Okay, sorry, life in death I guess. இது மட்டும் செக் பண்ணிக்கலாம், போயம்ல வரும். Okay, it's not death in life, it's life in death and death அப்படின்னு சொல்லிட்டு 2 கேரக்டர்ஸ் வரும். நான் உங்களுக்கு சென்ட் பண்றப்ப அதை மாற்றி அனுப்பிடுறேன், just note it down. So other character life in death and then death. Setting பார்த்தீங்கன்னா it's a seaside town. Okay, and almost like 75% of the story it happens in the mariner's ship. அவருடைய கப்பல்லையும் நடக்குது, அந்த டவுன்லையும் நடக்குது. Tone is conversation as well as narration. ஓகே, பிடிச்சி உட்கார வச்சு கதை சொல்றாரு, கான்வர்சேஷன் நடக்குது, நரேஷன் நடக்குது. Theme, like we discussed, love for nature. It's not just for human beings, it's for animals as well as birds. Meter is unrhymed blank words and then iambic pentameter. Okay, you cannot have a rhyme scheme, it's a very lengthy one. So division is it is written in 7 parts and we have 660 lines. கேட்குறப்ப ஷாக்கிங்காக இருக்கும், ஐயோ சார் என்ன 660 லைனும் அப்போ பார்க்க போகிறோம் அப்படின்ட்டு. டோன்ட் வரி, வென் வி ஸ்டார்ட் இட் வில் பி வெரி ஈஸி ஃபார் யூ. ஓகே, ஸோ இட்ஸ் நாட் லைக் யூ ஆர் கோயிங் டு ரிமெம்பர் ஈச் அண்ட் எவ்ரி லைன். ஸோ ஐடியா அந்த கதையை மட்டும் ஞாபகம் வச்சிட்டிங்கன்னா போதும். இட் வாஸ் டன் இந்த ப்ரீவியஸ் பேட்ச்லையுமே கூட பார்த்தீங்கன்னா ரொம்ப டீட்டெயில்டாக நான் ஒரு டைம் தான் நடத்தினேன். அவங்க பார்த்தீங்கன்னா படித்து அவ்வளோ நல்லா ஞாபகம் வச்சுருந்தாங்க. Meaning you can also do it. It's not very hard. It's a very simple poem. You can remember it. Okay. So 7 parts பார்த்தோம் இல்லையா, ஒவ்வொரு பார்ட்லையும் எவ்வளோ லைன் இருக்குங்கிறது இது. ஃபர்ஸ்ட்ல 80, செகண்ட்ல 58, 3ல 77, 4ல 68. ஓகே, 5, 6 and 7 இது 3 தான் கொஞ்சம் லென்த்தியாக இருக்கும். ஓகே, 5th part 133, அடுத்து 132, அடுத்து 112 லைன்ஸ். ஓகே, ஸோ somehow you'll have to remember எப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைட், டோட்டல் லைன்ஸ் as well as section வைஸ் லைன்ஸ். கேட்பாங்களா சார்? கேட்கலாம், who knows, no?
லைக் இதில் ஒரு 2 நிமிஷம் எக்ஸ்ட்ரா டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஞாபகம் வச்சிட்டோம்னாக்கா இட் வில் பி ஈஸி. வாட் இஃப் தர் இஸ் அ கொஸ்டின்? ஸோ இப்படி கேட்டால் வேற யாராலையுமே ஆன்சர் பண்ண முடியாது. ஒன்லி தோஸ் ஹூ ப்ரிப்பேர்ட் இட் மெத்தாடிக்கலி கேன் டூ இட். ஸோ இதுலேருந்து கொஸ்டின் கேட்டால் வி ஆர் வெரி லக்கி அண்ட் வி ஹாவ் 1 mark லைக் கிரேட்டர் தேன் தி அதர்ஸ். ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. எந்த ஒரு செக்ஷன்லையும் ரிஸ்க் எடுக்காதீங்க, எந்த ஒரு சின்ன மைனர் டீட்டெயிலையும் மிஸ் பண்ணாதீங்க, எல்லாத்தையுமே நோட் பண்ணிக்கோங்க. ட்ரை டு ரிமெம்பர் இட். ஓகே, ஏற்கனவே சொன்ன இல்லையா, வி ஹாவ் மெனி கைண்ட் ஆஃப் ஸ்டடி ப்ராக்டிஸ். பிக்டோரியல் மைண்ட்ஸ் இருக்கும், பிக்சராக பார்க்கறது. அடுத்து கதையாக கேட்டால் நமக்கு ஞாபகம் இருக்கும். இல்லை டிஸ்கஸ் பண்ணுறது 2-3 சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணாக்க ஞாபகம் இருக்கும் இல்லையா. யூடியூப்ல பார்த்தீங்கன்னா ரைம் ஆஃப் ஏன்ஷியன்ட் மெரினா போட்டிங்கன்னா இதை அப்படியே ரீட் பண்ணி காட்டுவாங்க. பிக்சராக வரும், அந்த கப்பல் போகிற மாதிரி இருக்கும், பறவை பறந்து வர மாதிரி இருக்கும், ஷூட் பண்ணுற மாதிரி இருக்கும். இட்ஸ் லைக் வாட்சிங் அ மூவி விச் சூட்ஸ் யூ. அதை பார்த்துட்டிங்கன்னா இட் வில் பி ஈஸி ஃபார் யூ. And I've given you a link for the original text. First publish ஆனதோடைய லிங்க் இதை ப்ரெஸ் பண்ணீங்கன்னாக்க you can have a look at it. Okay, and then we have 2 quotations. First, Wordsworth என்ன சொல்றாரு பாருங்க. The ancient mariner has upon the whole been an injury to the volume. என்ன சொல்றாரு பாருங்க. ஓகே, இந்த வால்யூம்லேயே மிக அந்த வால்யூம் அந்த ஃபர்ஸ்ட் பப்ளிஷ் பண்ணுறாங்க இல்லையா in 1798, அதோடைய ஒரு சாபக்கேடு எதுன்னா இந்த போயம் தான் அப்படிங்கிறார் மனுஷன். யாரு? அவரோட க்ளோஸ் ஃப்ரெண்டு. ஓகேவா? ஐ மீன் தட் த ஓல்டு வேர்ட்ஸ் டெட்டர் ரீடர்ஸ் ஃப்ரம் கோயிங் ஆன். அதில் யூஸ் பண்ணது எல்லாமே அந்த ஸ்பெல்லிங்கே பார்த்தோம், ஏன்ஷியன்ட்டுக்கு எப்படி போட்டிருந்தாருன்ட்டு. அதை படிக்கிறவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறார். அதனால தான் அடுத்த டைமில் அதை தூக்கி பின்னாடி போட்டாங்க, பின்னாடி போட்டு துரத்தி விட்டாங்க. எப்பயுமே பார்த்தீங்கன்னா அந்த குரூப் டான்ஸில் பார்த்தீங்கன்னாக்கா ஓரளவுக்கு பார்க்கறதுக்கு நல்லா இருக்கவங்கள தான் முன்னாடி நிற்க வைப்பாங்க இல்லைங்களா. அவங்க தான் பார்வைக்கு அழகாக இருப்பாங்க, முன்னாடி இருக்கவங்கள பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி ஆடுறதெல்லாம் சும்மா ஆடிட்டு இருப்பாங்க, யாருன்னே தெரியாது. ஸ்டெப்பு தப்பாக போட்டாலும் யாருக்கும் தெரியாது இல்லையா. ஸோ அந்த மாதிரி தான் இதில் குரூப் டான்ஸில் ஃபஸ்ட் இதை நிற்க வச்சுருந்துருக்காங்க. ஃப்ரண்ட் ரோவில் உட்காந்துருந்தவங்கலாம் பார்த்து பயந்துட்டாங்க, ஐயோ சாமி என் பொண்டாட்டி மாதிரியே இருக்குது அப்படின்ட்டு. அதனால் இது தூக்கி பின்னாடி அனுப்பிட்டாங்க. ஓகே, many of the stanzas are laboriously beautiful but in connection they are absurd or unintelligible. சதே எல்லாம் பாருங்க எப்படி என்ன சொல்றது, வஞ்ச புகழ்ச்சி அணிம்பாங்க இல்லையா, அந்த மாதிரி பிடிச்சி ஓட்டிட்டு இருக்காங்க. இதுல ஸ்டான்ஸ் எல்லாம் பாருங்க அவ்வளோ பியூட்டிஃபுல்லா இருக்கு, ஆனா எதுக்குமே மீனிங்கே புரியல அப்படிங்கிறாரு. வடிவேல் ஒரு சொல்லுவாங்க, முத்து முத்தா எழுதிருக்கியா ஆனா என்ன எழுதிருக்குந்தா தெரியல அப்படிங்கிறல, ஏன்னா இங்கிலீஷ்ல எழுதியிருப்பான். அதனால அது மாதிரி ஸ்டான்ஸ் ஆர் பியூட்டிஃபுல் but they are absurd and ununderstandable அப்படிங்கிறாரு சதே. ஓகே, we'll get into the poem. So plot section wise, part wise நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ இதை நீங்கள் பார்த்துட்டு then if you could start with the text, it will be easy. So plot எப்படி ஆரம்பிக்குது? ஓகே, we have a mariner. He has a very long grey beard. பெரிய தாடி இருக்கு, நரைச்சு போச்சு. அவர் கண் வந்து அப்படியே பிரைட்டாக இருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ remember this bright eye. இது வந்து பின்னாடி வந்து நம்ம அமெரிக்கன் லிட்ரேச்சரில் சாண்டியாகோ ஓல்ட் மேன் அண்ட் தி சீ, அதில் அவருடைய கண்ணை அப்படி தான் கேட்பாங்க. ஓகே, அவருடைய கண் எப்படி இருந்துச்சுனாக்கா அப்படி தான் சொல்லுவாங்க, பிரைட் ஐஸ். ஆள் வயசானாலும் அவருடைய கண்ணில் இருக்கக்கூடிய அந்த பவர் இன்னும் போகல அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ ஹி நரேட்ஸ் ஹிஸ் ஸ்டோரி. ஓகே, யார்கிட்ட சார் கதை சொல்கிறாரு? ஒன் ஆஃப் த 3 வெட்டிங் கெஸ்ட். அந்த வெட்டிங் கெஸ்ட் கல்யாணத்துக்கு போயிட்டு இருக்காரு. இஸ் எ வெரி நெக்ஸ்ட் டு கின். ஓகே, மாப்பிள்ளையோட க்ளோஸ் ரிலேட்டிவ், தாய் மாமான்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, ஸோ அவர் வந்து கதை கேட்குறார். மெரினர் சொல்கிற கதை எப்படி கேட்குறாருன்னா லைக் 3 years சைல்டு. சின்ன பிள்ளைங்களாம் கதை சொல்லணும்னு உட்காந்து கேட்க முடியாது. நம்ம ட்ரீம் சில்ட்ரனில் பார்த்தோம், சின்ன பிள்ளைங்க உட்காந்து கதை கேட்குற மாதிரி இவர் உட்காந்து கேட்குறாரு. ஓகேங்களா? அப்போ அந்த டிஸ்கிரிப்ஷனில் வேற என்ன வருது, அந்த பொண்ணு கல்யாணத்துக்கு ரெடி ஆகிட்டு இருக்குல்ல, அது எப்படி இருக்கா, ஷீ இஸ் ரெட் ஆஸ் எ ரோஸ் அப்படிங்கிறார். ஓகே, அப்போ புயல் அடிக்கிற மாதிரி இருக்காமா. அது எப்படி இருக்கா, இட்ஸ் லைக் ஓவர் டேக்கிங் விங்ஸோட அந்த புயல் அங்கே வருது. அடுத்த ஸ்டோரி சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஓகே, அந்த இவருடைய பயணம், மெரினருடைய ஜேர்னி ஸ்டார்ட் ஆகுது. அந்த பயணத்தோட ஆரம்பத்தில் எப்படி இருக்கு, சன் வந்து லெஃப்ட் சைடில் வருது, ரைட் சைடில் கீழே போகுது. ஓகேவா? இந்த டைரக்ஷன் கேட்கலாம், ஞாபகம் வச்சுக்கோங்க. கொஞ்சம் தூரம் போனோடனே there is a storm. அது என்ன செய்யுது, இந்த கப்பலை சவுத் சைடில் தள்ளிட்டு போயிடுது. எங்கே போய் சார் இந்த கப்பல் நிற்கிது புயலில் மாட்டினாக்கா, இந்த பிளேஸ் ஆஃப் மிஸ்ட் அண்ட் ஸ்னோ. ஓகேங்களா? ஒரே புகை மூட்டமாக பனி மூட்டமாக இருக்கு. ஓகே, கோல்ட் ஐஸ். ஓகே, போலார் ரீஜனுக்கு போயிருது. ஐஸ் வந்து பார்த்தீங்கன்னா க்ரீன் கலரில் இருக்காங்க, எமரல்ஸ் மாதிரி இருக்கான் பார்க்கறதுக்கு. அப்போ அந்த கப்பலுக்கு ஒரு அல்பட்ராஸ் வருது. இட் இஸ் லைக் எ கிறிஸ்டியன் சோல் அப்படிங்கிறார். ஓகே, எது வழியா? த்ரூ ஃபாக், அந்த பனி மூலியமாக அது வந்து அங்கே உட்காந்து டெய்லி வருது, இவங்க கூட விளையாடிட்டு இருக்கு. ஸோ அப்போ அங்கே சவுத் விண்ட் அடிக்குது. ஓகே, சவுத் சைடு போகிறாங்க, அங்கே சவுத் விண்ட் அடிக்குது. திடீர்னு என்ன தோணுச்சோ தெரியல, மெரினர் என்ன செய்கிறாரு, அந்த பறவையை கிராஸ்போ எடுத்து சுட்டுறார். ஓகே, ஸோ திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் பார்ட். ஸோ வில் கெட் இன் டு த டெக்ஸ்ட் நவ்.
ஓகே, ஸோ திஸ் இஸ் த டெக்ஸ்ட். ரொம்ப டீட்டெயிலாக இல்லாமல் முக்கியமான இதெல்லாம் ஹைலைட் பண்ணியிருக்கோம், அதை பார்த்துக்கிட்டிங்கன்னா போதும். இட் இஸ் நோ இந்த மாதிரி ஃபார்மேட் போட்டிருக்கு. இட் வில் பி ஈஸி ஃபார் யூ டு ஃபாலோ. ஏன்னா 600 லைன் இருக்கு பேஜுக்கு, ஸ்ட்ரைட்டாக போட்டோம்னாக்க இட் வில் கம் ஃபார் பேஜஸ் ஆஃப்டர் பேஜஸ். இதுவே லைக் 8 பேஜஸ்க்கு மேலே இருக்கு. ஓகே, எஸ். ஸோ ஏன்ஷியன்ட் மெரினா இன் 7 parts, டெக்ஸ்ட் ஆஃப் 1834 எடிஷனோடைய டெக்ஸ்ட் தான் நம்ம பார்க்குறோம். ஸோ அதனால தான் பழைய ஸ்பெல்லிங் இல்லை, புது ஸ்பெல்லிங் இருக்கு. ஓகே, ஸோ இட் ஸ்டார்ட்ஸ் வித் அன் ஆர்குமெண்ட். ஓகே, இட் ஸ்டார்ட்ஸ் வித் அன் ஆர்குமெண்ட். ஒரு இன்ட்ரோடக்ஷன் மாதிரி கொடுக்குறார். யாரு? ரைட்டர் சொல்றார். How a ship having passed the line was driven by storms to the cold country towards the south pole. So south side போகுதுன்னு பார்த்தோம் இல்லையா? ஸோ புயல் அடிச்சு இந்த கப்பல் என்ன செய்யுது? சவுத் போலுக்கு போயிடுது. அங்கிருந்து என்ன ஆகுது? and how from thence she made her course to the tropical latitude. So south sideல இருந்து tropical latitudeக்கு வருது. எது? இந்த கப்பல். அங்கிருந்து Great Pacific Oceanக்கு வருது. And of the strange thing that befell, அதுக்கப்புறம் நடந்த அந்த விந்தையான லைக் சம்பவங்கள் அதை பத்தி சொல்லுது. And in what manner the ancient mariner came back to his own country. அப்படி ஊரெல்லாம் சுத்தி பல இடங்களுக்கு போயிட்டு நாயடி பேயடிப்பட்டு இவன் எப்படி திரும்ப ஊருக்கு வந்தான், அவனோட சொந்த ஊருக்கு வந்தாங்கிறத நம்ம இந்த போயம்ல பார்க்க போறோம் அப்படிங்கிறாரு ரைட்டர். Part 1. It is an ancient mariner. So you remember, okay, it is an evening time. 3 wedding guests, they are going for a evening receptionக்கு போறாங்க. அப்படி கிளம்புறப்ப ஒரு வயசான ஒருத்தர் உட்காந்து இருக்காரு. யூஸ்வலா அந்த மாதிரி ஒரு சம்பவம், அதை என்ன சொல்றது, ஒரு மேரேஜோ ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது, ஒரு சம்பவம் நடக்குதுன்னா அதுக்கு வெளியில இந்த மாதிரி உட்காந்துருந்தா வில் திங்க் தெம் அஸ் பெக்கர்ஸ் இல்லையா? ஸோ உள்ள போறதுக்கு ரெடியா போயிட்டு இருப்போம் நம்ம ஃபங்க்ஷனுக்கு. நம்மளே வந்து மொய் வைக்க காசு இல்லாம வெளியில வாங்கி திங்கிற வேலை மிச்சம் அப்படின்ட்டு குடும்பத்தோட போயிருப்போம் இல்லையா? நைட்டு கட்டிட்டு முடிஞ்சுன்னா டிஃபன் பாக்ஸ் எடுத்துட்டு போயிருப்போம், காலையிலேக்கு சாப்பாடை கட்டிட்டு வந்துருவோம் அப்படின்னு. நம்ம நிலமை தெரியாம நம்ம ஏதோ வாடகைக்கு போட்டிருக்க சட்டையை பார்த்துட்டு பெரிய பணக்காரன் நினைச்சிட்டு பிச்சைக்காரங்க வந்து நம்மகிட்ட கேட்பாங்க இல்லையா? அந்த மாதிரி இங்க we have this ancient mariner, an old man. Okay, he goes and stops one of the 3 wedding guests. அவர்கிட்ட தான் கதை சொல்ல ஆரம்பிக்கிறார். அவர் பார்த்தோன்னே இவங்க பிச்சைக்காரன் நினைச்சிடறாங்க. ஓகே, it is an ancient mariner and he stoppeth one of 3. யார் அந்த 3? அந்த வெட்டிங் கெஸ்ட். அவங்க 3 பேத்துல ஒருத்தரை நிறுத்துறாரு. எப்படி? கையை பிடிச்செல்லாம் இழுக்கல. by the long grey beard and glittering eye. இவன் கண்ணை பார்த்தோன்னே, அவனுடைய தாடி, நீளமான தாடியை பார்த்தோன்னே அந்த 3 பேத்துல ஒருத்தருக்கு ஒரே ஆச்சரியமா இருக்கு, என்னடா ஆள் வித்தியாசமா இருக்கானே அப்படின்னு அவர் நிக்கிறார். Now wherefore stoppeth thou me? இவர் கேட்கிறார், எதுக்குப்பா, எதுக்கு இப்ப நீ என்ன தடுத்து நிறுத்தின, எதுக்காக என்ன நிறுத்தினன்ட்டு இந்த வெட்டிங் கெஸ்ட் மெரினர்கிட்ட கேட்கிறார். The bridegroom's door are wide, opened wide and I am next of kin. என்ன சொல்றாரு? நான் மாப்பிள்ளைக்கு க்ளோஸ் ரிலேஷன், நான் தாய் மாமா, நான் போய் தாலி எடுத்து கொடுத்தாதான் அவன் கட்டுவான், எனக்கு தெரியும் மாப்பிள்ளை பத்திங்கிற மாதிரி சொல்றாரு. The guests are met, the feast is set. Mayst hear the merry din. என்ன சொல்றாரு? கெஸ்ட் எல்லாம் வந்துட்டாங்க, முக்கியமா என்னது, பந்தி வேற ஆரம்பிச்சுட்டாங்க. நம்மள மாதிரியே இருப்பாரு போல. அங்க பாரு எல்லாம் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க, பந்தி ஓபன் பண்ணிட்டாங்க, பாயசம் காலியாக போதான், சத்தம் கேட்குது அப்படிங்கிறார். Mayst you hear the merry din. அந்த சத்தம்லாம் கேட்குது, செலிப்ரேஷன் இஸ் ஹேப்பனிங் அப்படிங்கிறார். ஸோ அந்த ஹீங்கிறது இந்த ஏன்ஷியன்ட் மெரினர். ஹி ஹோல்ட்ஸ் ஹிம் வித் ஹிஸ் ஸ்கின்னி ஹேண்ட். அப்படி சொல்லிட்டு சாப்பாடு ரெடி அப்படின்னோட கிளம்புறதுக்கு எத்தனைக்கிறார். யாரு? நம்ம வெட்டிங் கெஸ்ட் கிளம்பலாம் அப்படின்னு திரும்புறாரு. இவர் போய் கையை பிடிச்சிடுறாரு. அவரோட கையை எப்படி இருக்கு? ஸ்கின்னி, நோ வெரி லீன். ஓகே, கையை பிடிச்சிட்டு இவர் கதை சொல்ல ஆரம்பிக்கிறார். தேர் வாஸ் எ ஷிப் அப்படிங்கிறார். ஓகே, எப்படின்னா நம்ம கேஜிஎஃப் ஃபர்ஸ்ட் பார்ட்ல நிழல்கள் ரவியோடைய வாய்ஸ்ல அவர் பேசுவார் பார்த்தீங்களா, கதை சொல்ல ஆரம்பிப்பார் இல்லையா? கேஜிஎஃப்னு ஒரு இடம் இருந்துச்சு, வந்துட்டான் 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 அப்படிங்கிற மாதிரி இவர் ஆரம்பிக்கிறார். தேர் வாஸ் எ ஷிப், கோட்டத் ஹி, சேஸ் ஹி அப்படின்னு அர்த்தம். ஓகே, கொத் ஹி, ஹோல்ட் ஆஃப், அன்ஹேண்ட் மீ, கிரே பியர்ட் லூன். அது சொன்னோடனே இவர் என்ன சொல்றாரு? ஹேய் நிறுத்து, என் கையை விடு அப்படிங்கிறார். என்ன கையை பிடிச்சி இழுத்தியா அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அன்ஹேண்ட் மீ, கிரே பியர்ட் லூன். லூன்னா பைத்தியம், திட்டுறாரு. ஓகே, எஃப்சூன் his hand dropped he. இது சொன்னோடனே அவர் கையை எடுத்துறார். ஏன்ஷியன்ட் மெரினர் கையை எடுத்துறார். இப்ப கையை விட்டுட்டு அவர் என்ன செய்யறார்? திரும்பவும் கண்ணாலே அப்படியே நோக்குவர்மம் போட்டு கட்டி வைக்கிறார். He holds him with his glittering eye. கையை எடுத்துட்டாலும் அவரால் அங்க இருந்து போக முடியல. அந்த இதுல எல்லாம் வரும் தெரியுங்களா, என்ன விடு, நான் சண்டைக்கு போறேன், நான் சண்டைக்கு போறேன் அப்படிமாயே. கையை விட்டாலும் போக மாட்டாங்க. அந்த மாதிரி இவர் கையை விட்டாலும் இவரால் போக முடியல. The wedding guest stood still, அப்படி நிக்கிறார். And listens like a 3-year child. முன்ன பார்த்தோம் இல்லையா, ஒரு 3 வயசு பையன் கதையை எப்படி வாயை பொழந்துட்டு ஈ போனா கூட தெரியாது இல்ல, அப்படி கேட்டுட்டு இருக்கான். The mariner hath his will. Okay, mariner என்ன பிளான் பண்ணானோ அதை செஞ்சுட்டாப்ல.
The wedding guest, he sat on a stone. எவ்வளவு பெரிய கதையா இருக்கும் போல. உட்காந்துக்குவோம். ஒரு இருப்பா ஒரு பொசிஷன்ல உட்காந்துக்கிறேன். இப்ப சொல்லு அப்படிங்கிறார். He cannot choose but hear. ஓகே, அந்த கதை ஒரே லைன் தான் சொல்லியிருக்காப்ல. There was a ship. ஒரு பாலடைஞ்ச பங்களா அப்படின்னோடனே நமக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும் இல்லையா? அந்த மாதிரி சொன்னோடனே இவருக்கு ஒரே இன்ட்ரெஸ்ட். அதை மீறி இவரால் போக முடியல. கதையை கேட்டே ஆகணும்னு உட்காந்துரு. And thus spake on that ancient man, the bright-eyed mariner. சொன்னோடனே இந்த bright-eyed mariner கதையை ஆரம்பிக்கிறார். The ship was cheered, the harbor cleared. ஹார்பர்ல இருந்து எந்த ஒரு தடையும் இல்லை, கிளம்புறாங்க, சந்தோஷமா கிளம்புறாங்க. Merrily did we drop below the kirk. Kirk means a church. ஓகே, இவங்களுடைய சீசைடு இல்லையா, அது பக்கத்துல இருந்து அப்படியே கிளம்புறாங்க. ஒன்னொன்னா தாண்டி போறாங்க. ஃபர்ஸ்ட் என்ன பக்கத்துல சர்ச் தெரியுது, கொஞ்சம் தூரம் போனோடனே there is a hill, அப்புறம் அதுக்கு மேல இருக்கக்கூடிய லைட் ஹவுஸ். இது மூணு, இந்த ஆர்டர் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, லாஸ்ட் டைம் கிளாஸ் வச்சிருந்தப்ப ஸ்டூடெண்ட் தான் ஒரு சின்ன ஒரு ஈஸியான ஒரு ஐடியா கொடுத்தாங்க ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு. ஸோ கப்பல் வந்து கிளம்பி போகுது. அப்போ ஃபர்ஸ்ட் பக்கத்தில் இருக்கிறது தான் தெரியும் இல்லையா? ஸோ ஃபர்ஸ்ட் எது சர்ச்சு தெரியுது, கொஞ்சம் தூரம் போய் திரும்பி பார்த்தா அந்த பெரிய மலை தெரியுது, அதை தாண்டி கொஞ்சம் தூரம் போனால் அந்த ஹில், அந்த மலைக்கு மேலே இருக்கக்கூடிய லைட் ஹவுஸ் தெரியுது. ஓகே, இவர் திரும்ப எல்லாத்தையும் முடிச்சு திரும்ப ஊருக்கு வருவார். ஊருக்கு வர்றப்ப ஃபர்ஸ்ட் எது தெரியும்னு பார்த்தீங்கன்னா லைட் ஹவுஸ் தெரியும், கிட்ட வந்தோடனே ஹில்லு, அதுக்கப்புறம் சர்ச். இந்த ஆர்டர்ல இருக்கும், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ சன் கேம் அப் அப்பான் த லெஃப்ட். இது நம்ம இன்ட்ரோடக்ஷன்ல பார்த்தோம். லெஃப்ட்ல வந்தது அவுட் ஆஃப் த சேம் சி கேம் ஹீ. ஹீங்கிறது சன், கடல்ல இருந்து வராப்ல சூரியன். அப்புறம் என்ன அப்புறம் அண்ட் ஹி ஷோன் பிரைட் அண்ட் ஆன் த ரைட் வென்ட் டவுன் இன்டு த சி. பகலெல்லாம் அப்படியே பிரைட்டா இருக்காப்ல, அப்புறம் நைட் ஆனோடனே ரைட்ல உள்ள போயிடுறாப்ல. ஹையர் அண்ட் ஹையர் எவ்ரி டே டில் ஓவர் த மாஸ்ட் அண்ட் நூன். வெயில் அப்படியே மேல மேல வந்து மதிய நேரத்துல எங்க இருக்குது அந்த மாஸ்ட். மாஸ்ட்ங்கிறது அந்த கப்பலுடைய பாய்மரத்தை தொங்க விட்டுருப்பாங்க பார்த்தீங்களா, சென்டரா இருக்கும், ஒரு பெரிய குச்சி மாதிரி கப்பலுக்கு நடுவில் நட்டு வச்சிருப்பாங்க. தட்ஸ் கால்ட் மாஸ்ட். அதுக்கு பக்கத்துல நிக்குது மதிய நேரத்துல. The wedding guest here beat his breast for he heard the loud bassoon. இவங்க இப்படி பேசிட்டு இருக்கப்ப வெட்டிங் கெஸ்ட் திடீர்னு நெஞ்சு அடிச்சுக்கிறாரு. ஓகே, என்னாச்சு, அங்க ஒரு மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட், இட்ஸ் மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் சவுண்டு கேட்குது. தெரியல இது இந்த மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் கேட்டா ஒருவேளை பந்தி முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தமோ என்னமோ, அதான் இவர் நெஞ்சு அடிச்சுக்கிறா. ஐயோ ஐயோ போச்சே போச்சே அப்படின்ட்டு நம்மள மாதிரியே இருக்க. The bride had paced into the hall. எதுக்கு அந்த இதை வாசிச்சாங்கன்னா, பிரைடு இப்ப கல்யாண மண்டபத்துக்குள்ள வராங்க. Red as a rose is she. அப்படியே சவப்பா இருக்காங்க. ஓகே, ரோஸ் ரோஸ் ரோஸ், அழகான ரோசினி அப்படிங்கிற மாதிரி அவங்க வர்றாங்க. யாரு, நம்ம the bride. ஓகே, the girl. Nodding their heads before her goes the merry minstrelsy. அந்த பொண்ணுங்கள் கூட தோழிகள்னு வருவாங்க தெரியுங்களா, அவங்கெல்லாம் அந்த பொண்ணுக்கு முன்னாடி அப்படியே தலையாட்டிக்கிட்டே முன்னாடி போயிட்டு இருக்காங்க. நாடிங் தேர் ஹெட்ஸ், கல்நாட்டு அந்த மெரி மென்ஸ்ட்ரல்ஸ் அந்த குரூப்பை தான் சொல்றாங்க, அந்த பொண்ணுடைய கூட வரக்கூடியவங்க. இட் இஸ் லைக் புரோத்தலாமியான். ஓகே, ஸ்பென்சர்ஸ் புரோத்தலாமியான்ல அந்த பொண்ணு வரப்ப கூட வருவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி இருக்கா. The wedding guest he beat his breast yet he cannot choose but hear. அவருக்கு தெரியுது, ஐயோ டைம் ஆகுது, கடைசி மணி அடிச்சிட்டாங்க, இதுக்கு மேல போனோம்னா சோறு கிடைக்காது, இப்ப போனா தான் உண்டுன்னு தெரியுது. இருந்தாலும் இவரால் கதையிலிருந்து எந்திரிச்சு போக முடியல, அப்படி கட்டுண்டு உட்காந்துட்டார். Thus he spake on that ancient man, the bright-eyed mariner. அவர் கதையை கண்டினியூ பண்றார். And now the storm blast came. இப்படி சுமூகமா போயிட்டு இருந்துச்சு கப்பல், கொஞ்ச நாளைக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, சூரியன் பாட்டுக்கு வந்துச்சு போச்சு. திடீர்னு என்னாச்சு, ஒரு புயல் வந்துருச்சு. And he was tyrannous and strong. He, it stands for the storm blast. Of course it is personification. He அப்படின்னு சொல்றதுனால ரொம்ப கொடூரமா இருந்துச்சு, ரொம்ப ஸ்ட்ராங்கா பலமா அந்த புயல் அடிச்சு. He struck with overtaking wings. இதுதான் நம்ம பார்த்தோம். அந்த புயலை வந்து என்ன சொல்றாரு, அதோட அதுக்கு ரெக்க இருக்கிற மாதிரி இருக்கான், அது எப்படி இருக்கா, ஓவர்டேக்கிங், ரொம்ப வேகமா இருந்துச்சான். And chased us south along. சவுத் சைட்ல பிடிச்சி தள்ளி விட்டுருச்சு கப்பல், அடிச்ச புயல்ல கப்பல் அங்க போயிடுச்சு. With slopping masts and dripping prow, as who pursued with yell blow, still treads the shadow of his foe, and forward bends his head, the ship drove fast, loud reared the blast, and southward I fled. இல்ல பெரிய எக்ஸ்பிளனேஷன் ஒன்றும் கிடையாது. இட் மீன்ஸ் தட், ஓகே, எப்படி விடாம துரத்திட்டு வருவாங்களோ, எனிமியை துரத்துவாங்களோ, அந்த மாதிரி இந்த யாரு புயல் வந்து இவங்களை என்ன செய்தான், வேகமா துரத்திக்கிட்டே வந்துச்சான். இது வரைக்கும் சவுத் சைடு வரைக்கும் வந்துச்சான். இட் வாஸ் ட்ரிவன் ஃபாஸ்ட், தி ஷிப் ஃபாஸ்ட். ஓகே, மாஸ்ட்ங்கிறது அந்த கப்பலோட சென்டர்ல இருக்கும்னு பார்த்தீங்களா, ஸ்லாப்பிங், அடிச்ச வேகத்தில் அப்படியே சாஞ்சிட்டு போற மாதிரி இருக்கும். அப்படி துரத்திட்டு வந்து இவங்களை சவுத் சைட்ல அந்த புயல் விட்டுடுச்சான். And now there came both mist and snow.
ஸோ சவுத்வேர்டு வந்தோடனே மிஸ்ட் ஸ்னோ, ஒரே புகை மூட்டமாக இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. பங்குனி வெயில் பல்ல காட்டி தறிக்கியே உனக்கு புகை மூட்டமாக இருக்காங்கிற மாதிரி அவங்க அங்கே போய் சேர்ந்துட்டாங்க. அண்ட் இட் க்ரூ wondrous cold. சரியா, பயங்கர சில்லுன்னு ஆயிடுச்சாங்க. இல்லையா, போலார் ரீஜன் அப்படித்தான் இருக்கும். அண்ட் ஐஸ் mast high came floating by as green as emerald. ஓகே, ஸோ இவங்க கப்பல் உயரத்துக்கு ஐஸ் அங்கங்கே அப்படியே மிதந்துக்கிட்டே போயிட்டு இருந்துச்சு. கப்பல் டைட்டானிக் போய் எப்படி ஐஸ் பர்கில் இடிச்சு விழுந்துச்சோ அதுதான் ஞாபகம் இருக்கு இல்லையா. ஸோ கப்பல் உயரத்துக்கு அப்படியே பச்சை கலரில் இருக்கும் ஐஸ். யூனோ வை? யூஸ்வலி ஐஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளை கலரில் தானே இருக்கும். ஏன் இங்கே மட்டும் பார்த்தீங்கன்னா பச்சை கலரில் இருக்குது தெரியுங்களா? Because it was பச்சை தண்ணி. Okay, that is why it is பச்சை in color. Sorry for the mocko joke, but somehow you'll have to remember. Green as emerald. Okay, right. And through the drifts, the snowy cliffs send a dismal sheen. Okay, அந்த பனியில பட்டு அப்படியே பிரதிபலிக்குதான் சூரிய வெளிச்சம். அது எப்படி இருக்கா? டிஸ்மல், ரொம்ப டல்லா ஒரு லைட் தெரியுதான். ஓகே, இட்ஸ் a very gloomy light, not very bright. அந்த பனியில பட்டு வரக்கூடிய லைட் ஷைன்னாக்கா ஷீன், அதோடைய பாஸ்ட் டென்ஸ். ஷைன் இங்க இருக்கான், அந்த பனி எப்படி இருக்கு? டிஸ்மல், வெரி டல். நார் ஷேப்ஸ் ஆஃப் மென் ஆர் பீஸ்ட் வி கேன், தி ஐஸ் வாஸ் ஆல் பெட்வீன். வேற எதுவுமே அங்க இல்லை, மனுஷங்க இல்லை, ஓகே, விலங்குகள் இல்லை, வெறும் ஐஸ் மட்டும்தான் அங்க இருக்கு சுத்தி. தி ஐஸ் வாஸ் ஹியர், தி ஐஸ் வாஸ் தேர், தி ஐஸ் வாஸ் ஆல் அரவுண்ட். ஓகே, இது நீங்க இங்கிலீஷ்ல ஒரு சின்ன குழந்தைங்களா வீட்டில் இருக்குனாக்கா அந்த இங்கிலீஷ் ரைம்ஸ் கேட்டிருந்தீங்கன்னா தெரியும். இந்த பாட்டு ஓல்ட் மெக்டானல் பாட்டு கேட்டிருக்கீங்களா? ஓல்ட் மெக்டானல் ஹேட் அ ஃபார்ம், ஈயா ஈயா ஓ அப்படின்னு ஒரு பாட்டு வரும் சரிங்களா. அதில் வந்து இன் ஹிஸ் ஃபார்ம் ஹி ஹேட் சம் கவ் அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஹியர் இஸ் அ கவ், தேர் இஸ் அ கவ், தேர் இஸ் அ கவ் எவ்ரிவேர் அப்படிங்கிற மாதிரி வரும். மாதிரி ஐஸ் இஸ் ஹியர், ஐஸ் வாஸ் தேர், ஐஸ் வாஸ் ஆல் அரவுண்ட். சுற்றி வரும் ஐஸ் தான், சுற்றி சுற்றி ஐஸ். இட் கிராக்ட் அண்ட் கிரவுல்ட் அண்ட் ரோர்ட் அண்ட் ஹவுல்ட் லைக் நாய்ஸஸ் இன் அ சவுண்ட். ஓகே, ஸோ அந்த ஐஸ் அப்பப்போ கிராக் விடுது, உடையுது, வெடிக்குது, உருளுதான், தாவுதான். அதுலேருந்து மரீனர் 6 மணிக்கே கப்பலுக்குள்ளே போய் படுத்துருவார். ஓகே, அந்த சவுண்டு ரொம்ப மைல்டு ஓத் டேக்கிங் மாதிரி இருக்கான். சவுண்டுங்கிறது அதுதான். முன்னு யாரோ பேசுகிற மாதிரியே இருக்காங்க, ஐஸ் உடையிற சவுண்ட். At length did cross an albatross, through the fog it came as if it had been a Christian soul. Christian soulனு எதை சொல்கிறாங்க? ஆல்பட்ராஸ் சொல்கிறாங்க. இது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இதே மாதிரி இன்னொரு இடத்துல வரும். ஓகே, எங்கன்னா நம்ம அமெரிக்கன் லிட்ரேச்சர்ல கிரேட் காட் ப்ரவுன் அப்படின்னு சொல்லிட்டு வி ஹாவ் அ பிளே. ஓகே, ஓனிலோடைய பிளே ஒன்று இருக்கும் அங்கே. ஸோ அதுலேயும் பார்த்தீங்கன்னாக்கா வி ஹாவ் வித் த ஃபேஸ் ஆஃப் அ கிறிஸ்டியன் சோல் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வரும். இது அது கூட ரிலேட் பண்ணிக்கலாம். ஓகே, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ கொஞ்ச நேரம் கழிச்சு தே ஃபைண்ட் அன் ஆல்பட்ராஸ். முன்ன என்ன சொன்னாங்க? ஒரு மனுஷனும் இல்லை, ஒரு மிருகமும் இல்லைன்னாங்க. இப்போ பறவை ஒன்று வருது. எது மூலியமா? இந்த பனியை கிழிச்சிக்கிட்டு அப்படியே உள்ள வருது. ஓகே, இப்போ இது RRR படம் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும் பார்த்தீங்களா. அதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபைனல் ஃபைட் சீன் வரும். ஓகேங்களா, ஜூனியர் NTR பார்த்தீங்கன்னா அந்த புல்லட்டே தூக்கி ஒத்த கையில் சுற்றி அடிப்பார். ஓகே, அதை பார்த்தீங்கன்னா ஹல்கே வந்து விரக்தியில் மனசு ஒடிஞ்சு போயிட்டாருன்னு சொல்லிட்டு இப்போ எல்லாம் ஓட்டிகிட்டு இருக்காங்க. அப்பாடா சாமிகளாடே, புல்லட்டை தூக்கி ஒத்த கையில் அடிக்கிறீங்களடா அப்படின்ட்டு இருக்கும். ஹல்க்கு நினச்சா கூட தூக்க முடியாதாரா, நீங்கள் பண்ணுறீங்களான்னு இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னாக்கா தர் இஸ் அ ஃபைட் சீன். அந்த நெருப்புக்குள்ளேருந்து பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெய்லரில் பார்த்தீங்கன்னாலே தெரியும். நெருப்புக்குள்ளேருந்து அப்படியே பார்த்தீங்கன்னா அது அப்படியே கிழிச்சிக்கிட்டு வரும், ஒரு ஆரோ வரும். அந்த மாதிரி இதில் அந்த பனியை கிழிச்சிக்கிட்டு நம்ம ஆல்பட்ராஸ் சொயின்னு வருது. எப்படி போச்சு? சொயின்னு வந்துச்சான், வந்து உட்காருதீங்க. ஓகே, வி ஹெயில்ட் இட் இன் காட்ஸ் நேம். இதை பார்த்தோன்னே உங்களுக்கு ஒரே சந்தோஷம். வா வா அப்படின்ட்டு வர வைக்கிறாங்க. கடவுள் அனுப்பின தூதன் அப்படிங்கிற மாதிரி. நம்ம இந்த ஹிந்துஸ் பிலீஃப் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த கழுகு வந்துச்சுனாக்கா பெருமாள் வாகனம் அப்படின்னு சொல்லிட்டு கும்பிடுவாங்க. அந்த கல்லை மட்டும் கண்டால் பாட்டு வரும் பார்த்துருக்கீங்களா, தசாவதாரம். அதில் கமலை அந்த கழுவுல ஏற்றி தூக்கிட்டு போகிறப்ப கழுகு வந்து உட்காரும். இட்ஸ் a symbol ஆஃப் காட் அவங்களுக்கு. அந்த மாதிரி ஆல்பட்ராஸை இவங்க கும்பிடுறாங்க. இட் ate the food it never had eat and round it flew. இது வரைக்கும் சாப்பிடாத சாப்பாடெல்லாம் சாப்பிட்டுச்சான். யார்? இவங்க கொடுத்துருக்காங்க. ஓகேவா, இவங்களே சாப்பிட மாட்டாங்க, வீட்டில் பொண்டாட்டி செஞ்சு கொடுத்துருப்பாங்க. இப்போ நம்ம இது யார் திங்கிறதுன்ட்டு எடுத்துட்டு வந்துட்டாங்க. இங்கே பறவைக்கு போட்டு சாப்பிட வச்சிருக்கேன். இது வரைக்கும் திங்காத ஒரு சாப்பாடு அது சாப்பிட்ருக்கு. The ice did split with the thunder fit, the helmsman steered us through. ஹெல்ம்ஸ்மேன்ற ஓட்டுறவர், முன்னாடி உட்காந்து ஓட்டிட்டு இருப்பார் இல்லையா அவர். அந்த ஐஸ் அங்கங்க உடையுது, இவங்க அப்படியே அது வழியா போறாங்க. And a good south wind sprung up behind. The albatross did follow, and every day for food or play came to the mariner's hollow. எவ்ரி டே ஆல்பட்ராஸ் அவங்க அந்த கப்பலுக்கு திரும்ப திரும்ப வருது சாப்பிட்றதுக்கு, இந்த ஆட்கள் கூட விளையாடுறதுக்கு. சவுத் விண்ட் வந்து இவங்கள கப்பலை அப்படியே தள்ளிட்டு போகுது. In mist or cloud or
mast or shroud, it perched for vespers night. Okay, while all the night through fog smoke white glimmered with white moonshine. அந்த இடத்த சொல்றாங்க எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ மிஸ்டா இருந்தாலும் சரி, கிளவுடா இருந்தாலும் சரி, வெஸ்பர்னாக்கா அந்த ப்ரேயர் டைம். ஓகே, இது தொடர்ந்து வருது. ஓகே, இது இந்த பறவை வந்து இங்க உட்காந்துக்குது. perched மீன்ஸ் ரெஸ்டட். ஓகே, ப்ரே பண்ற டைமா இருந்தாலும் சரி, எல்லா டைம்லயும் இந்த பறவை அங்க வந்து உட்காருது. நைட்டா இருந்தாலும் சரி, ஸ்மோக் டைமா இருந்தாலும் சரி, ஒயிட் மூன் வந்து ஷைன் ஆயிட்டு இருக்கு நைட் டைம்ல. ஓகே, காட் சேவ் தி ஏன்ஷியன்ட் மரீனா ஃப்ரம் த ஃபியன்ஸ் தட் பிளேக் தி தஸ். இது யார் சொல்றா? கொட்டேஷன் வருது இல்லையா? இது யார் சொல்றா? நம்ம வெட்டிங் கெஸ்ட் சொல்றாரு. ஓகே, கடவுள் உன்னை காப்பாத்துட்டோம், நீ சொல்றத பார்த்தா உன் மனசுல ஏதோ மிகப்பெரிய சோகம் இருக்கு போல, உன்னை ஏதோ ஒரு கெட்ட சக்தி துரத்திக்கிட்டே இருக்கு. ஃபியன்ட் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். ஓகேவா? லவ் அந்த போயம்ல வரும் பார்த்துருக்கீங்களா? அந்த பிரைட் ஏஞ்சல் அப்படின்னு யாரை சொல்லுவாங்க? நம்ம கொஸ்டின் கூட ஒன்று கேட்டிருந்தோம். ஃபியண்ட்னாக்க கெட்ட சக்தின்னு அர்த்தம். ஓகேவா? இவன் சொல்றதை பார்த்தா, இவன் முகத்தை பார்த்தா ஏதோ ஒரு மோசமான விஷயம் நடந்திருக்கு அப்படின்னு அவர் கெஸ் பண்றாரு. வை லுக்கஸ் தௌ சோ அப்படின்னு கேட்குற. ஏன் இப்படி சோகமா இருக்க? என்ன ஆச்சு? சொல்லு சொல்லு சொல்லு, பாம்பேல என்ன பண்ண? சொல்லு 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 அப்படிங்கிற மாதிரி இவர்கிட்ட கேட்கிறார். இவர் என்ன சொல்ற பாருங்க. வித் மை கிராஸ் பவ் ஐ ஷாட் தி albatross. ஓகே, can you like compare the ending of first part with any movie? Of course it is பாகுபலி. பாகுபலி ஃபர்ஸ்ட் பார்ட்ல இவன் கேட்பான் பார்த்தீங்களா, மகேந்திர பாகுபலியே யாரு கடைசியா பாகுபலி த 2 அவர் கேட்பார் இல்லையா, அவங்க கட்டப்பாட்டை கேட்பான். இவ்வளவு ஒரு திறமையான ஒரு எங்க அப்பாவை எப்படி செத்தாரு அப்படின்னோடனே, அவரை நான் தான் கொன்றேன் அப்படின்னோடனே அங்க தொடரும் போட்டுருவாங்க இல்லையா? அந்த மாதிரி இவர் சொல்றாரு, வித் மை கிராஸ் பவ் ஐ ஷாட் தி albatross. இவர் கேட்கிறார், வெட்டிங் கெஸ்ட் தான் இங்க வந்து பாகுபலி, நம்ம மெரினர் தான் கட்டப்பா. டே கட்டப்பா, ஏன்டா இப்படி ஃபீல் பண்ற, என்னாச்சு சொல்லு அப்படின்னோடனே, அல்பட்ராஸை நான் தான் கொன்னுட்டேன் என்னோட கிராஸ் பவ் வச்சு அப்படின்னோடனே, ஐயோ சிவகாமி தான் உன்னை கொல்ல சொல்லிச்சா அப்படின்னு கேட்டிருப்பார் போல. பட் வி டோன்ட் ஹாவ் சிவகாமி, ஒன்லி லைஃப் அண்ட் டெத் தான் அதில் பின்னாடி வரப்போகுது. ஓகே, ஸோ மெரினா he confesses that he is the one who killed albatross with his crossbow. Shot அப்படின்னு இருக்கு இல்லையா, துப்பாக்கியில் சுட்டா நினைச்சுக்காதீங்க, இட்ஸ் a crossbow. ஓகே, வில் அம்பு வச்சு தான் சுட்டுருக்காப்புல. ஸோ தட் இஸ் பார்ட் 1. ஸோ இதை கொஞ்சம் நல்லா ஒரு டைம் ஞாபகம் வச்சுக்கோங்க, பிளாட் என்ன அப்படின்ட்டு. ஓகே, பிளாட் part 2 will start with the description and then we'll get into the text. Okay, part 2. Now the sun is in the right, in the left பார்த்தோம் இல்லையா? Now it comes in the right and goes to the left. ஓகே, ஸோ எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க, ஃபர்ஸ்ட் க்ரூ என்ன நினைக்கிறாங்க, இந்த பறவை வந்துச்சு இல்லையா, இதுதான் நம்மள சவுத் விண்டு கொண்டு வந்துச்சு, நம்ம கப்பல் ஸ்மூத்தா போறதுக்கு காரணமா இருந்தது இதுதான், நீ தான் அந்த பறவை இப்படி கொண்டுட்டியே அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் இவரை திட்டுறாங்க. ஆனா கொஞ்ச நேரத்துல என்ன ஆகுது, நல்ல அந்த சூரிய வெளிச்சம் வந்துடுது. ஓகே, அந்த பனிமூட்டெல்லாம் போயிருது. ஸோ கூட இருக்க மற்றவங்க என்ன நினைக்கிறாங்க, இப்போ கரெக்டு தான், நீ அந்த பறவையை கொண்டதுனால சரிதான் அப்படின்ட்டு சொல்றாங்க. ஸோ இப்போ சூரியன் எப்படி இருக்கு, இட் லுக்ஸ் லைக் காட்ஸ் ஓன் ஹெட். ஓகே, இப்போ பனி அடிக்கல, ஷிப் நவரவே இல்லை, அங்கேயே நின்றுச்சு. லைக் பெயிண்ட் அடிச்ச இடத்துல இருக்கக்கூடிய ஒரு பெயிண்டிங் மாதிரி இருக்காமா. ஓகே, அந்த அந்த கடல் நீர் எப்படி இருக்கான், இட் இஸ் லைக் சீ வாட்டர். ஐ மீன் இட் இஸ் லைக் விச் இஸ் ஆயில், கிரீன் ப்ளூ ஒயிட்டா இருக்காமா பார்க்கறதுக்கு. ஓகே, சூனியக்காரியோடைய அந்த சூனியத்தில் செஞ்ச இது மாதிரி இருக்காமா. ஓகே, போல் ஸ்பிரிட், அந்த கப்பலுக்கு கீழே வந்து 9 fathom டீப்ல இந்த போல் ஸ்பிரிட் இருக்கு. சவுத் போல்ல இருந்து இந்த கப்பலை தள்ளிட்டு வரக்கூடியது எதுனா இந்த போல் ஸ்பிரிட் தான். இந்த போல் ஸ்பிரிட் வந்து இட் லவ்ஸ் albatross, அந்த பறவையை இந்த போல் ஸ்பிரிட்டுக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகே, ஸ்பிரிட்னா ஒரு நல்ல சக்தின்னு வச்சுக்கோங்களேன். அந்த போலார் ஸ்பிரிட் இதோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் யாருன்னா அந்த albatross. அந்த albatross இந்த கப்பல் கூடயே போகவும் அந்த போல் ஸ்பிரிட்டும் அது கூடயே வந்துருக்கு, இந்த கப்பலை ஃபாலோ பண்ணிட்டே வந்திருக்கு அடியிலேயே. இது அவர் கொண்டுட்டான் அப்படிங்கிறது தெரிஞ்சோடனே அது கோவம் வந்துருச்சு. ஓகே, இப்போ அங்கே பார்த்தீங்கன்னாக்க இப்போ எல்லாத்துக்கும் பயங்கரமா தண்ணி தாகம் எடுத்தது. ஏன்னா கப்பல் எங்கேயுமே நவரல, அங்கேயே ஒரே இடத்துலயே ஒரு 7 நாளைக்கு அப்படியே நிற்கிது. ஓகே, ஸோ இப்போ அந்த பயணி அந்த கப்பலில் இருந்த எல்லாத்துக்குமே செயிலர்ஸ்க்கெல்லாம் இப்போ ஒரே கோவம். எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க, இந்த மெரினர்னால தான் இந்த கப்பல் இப்போ நம்ம வந்து மாட்டிக்கிட்டோம், நம்ம குடிக்க கூட தண்ணிலாம் மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யறாங்க, இவன் கழுத்துல இருக்கக்கூடிய அந்த சிலுவை அதை தூக்கி போட்டுட்டு அந்த இடத்துல இந்த albatross கட்டி இவன் கழுத்துல தொங்க விட்டுறாங்க. நீ பண்ண தப்புக்கு இதுதான் உனக்கு தண்டனை அப்படின்ட்டு albatross இவர் கழுத்துல கட்டி தொங்க விட்டுறாங்க. ஸோ தட் இஸ் பார்ட் 2. Let us get to the text now. Okay, part 2. The sun now rose upon the rightல வந்துச்சு. Out of the sea came he, still hidden mist, and on the left went down into the sea. ஸோ இங்கே வரையும் பார்த்தீங்கன்னா மிஸ்ட் பனி இருக்கு, ரைட் சைடில் வந்து லெஃப்ட் சைடில் போயிடுது.
And the good south wind still blew behind, but no sweet bird did follow. இன்னும் அந்த சவுத் விண்ட் அடிச்சிட்டே இருக்கு கொஞ்ச தூரம், பறவை ஆனா இல்லை, ஏன்னா இவர் கொண்டுட்டார். Nor any day for food or prey came to the mariners hollow. எதுக்காகவும் அந்த பறவை வரல. And I had done a hellish thing. இவர் நினைக்கிறார் இந்த hellish thing எது, அந்த பறவையை கொன்னது. And it would work them, ங்கிறது அவங்க கூட இருக்கவங்க எல்லாமே. For or averred, எல்லாத்துக்கும் கோவம் இவர் மேல. I had killed the bird that made the breeze to blow. எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க, அந்த சவுத் விண்டை இந்த பறவை தான் கொண்டு வந்துச்சு, அதை இவன் கொண்டுட்டானே அப்படின்ட்டு இவன் மேல எல்லாம் கோவமா இருக்காங்க. Or wretch, said they, the bird to slay that made the breeze to blow. அந்த பறவை தானடா அந்த பிரீஸை கொண்டு வந்துச்சு, அதை கொண்டுட்டேடா படுபாவி அப்படின்ட்டு இவரை திட்டுறாங்க. Nor dim nor red like God's own head, the glorious sun oppressed. ஓகே, எப்படி இருந்துச்சா, ரொம்ப டிம்மாவும் இல்லை, ரொம்ப செவசவனும் இல்லை, நார்மலா பிரைட்டா இருந்தது. எப்படி கடவுளுடைய தலை மாதிரி இருந்துச்சு. God's own head, the sun came. Then all averred I had killed the bird that brought the fog and mist. ஓகே, இப்போ எல்லாரும் சொல்றாங்க ஓகே, இப்போ திரும்பவும் நீ தானடா அந்த fog and mist கொண்டு வந்த பறவை கொண்டுட்ட அப்படிங்கிறாங்க. இப்போ என்ன சொல்றாங்க மாத்தி, it was right said they, such birds to slay that bring the fog and mist. ஓகே, இப்போ வந்து பாத்தீங்கன்னாக்கா அந்த fog and mist எல்லாம் போயிடுச்சு இல்லையா, சன் வரவும் அதெல்லாம் போயிடுச்சு, நீ அந்த பறவையை கொண்டது கரெக்ட் தான் அப்படிங்கிறாங்க. The fair breeze blew, the white foam flew. அந்த breeze வந்து இன்னும் வந்துட்டே இருக்கு, சவுத் விண்ட் வருது, வெள்ளை கலர் அங்க நிறைய இருக்கு அந்த இடத்துல. ஓகே, the furrow followed free, we were the first that ever burst into the silent sea. வேற எதுவுமே சத்தமே இல்லங்க, இவங்க கப்பல் மட்டும் தான் அதுல போயிட்டு இருக்கு. Drown dropped the breeze, the sail dropped drown. திடீர்னு அந்த காத்து நின்றுச்சு, இவங்களுடைய பாய்மரம் அப்படியே தொங்கிருச்சு. பாய்மரம் ஃபுல்லா புஷ்ன்னு இருந்தா தான் கப்பல் போகும் இல்லையா, அதுவும் தொங்கிடுச்சு. It was sad as sad could be, and we did speak only to break the silence of the sea. ஸோ வேற எந்த சத்தமும் கிடையாது, காத்தடிக்கல, அலை அடிக்கல, வேற எந்த சத்தமும் இல்லை. ஒரே சத்தம் எதுன்னா இவங்க பேசிக்கிட்டா மட்டும்தான். All in a hot and copper sky. ஸோ ஸ்கை அப்படியே 7 காப்பர் மாதிரி இருக்கு. The bloody sun. முன்ன வந்து சன் வந்து எப்படி இருந்துச்சு, கடவுளுடைய ஹெட், காட்ஸ் ஹெட் மாதிரி இருந்துச்சு. ஆனா இப்போ எப்படி இருக்கு, இட்ஸ் bloody, full of red. At noon, right up above the mast did stand. ஓகே, மேல கப்பலோட உச்சில வந்து நிக்குது. No bigger than the moon. அந்த அளவுக்கு பெருசா இருக்கு. Day after day, we stuck nor breath nor motion, as idle as a painted ship upon a painted ocean. ஓகேங்களா, டே ஆஃப்டர் டே கப்பல் நகரவே இல்லை, ஒரே இடத்துல இருக்கு. எப்படி இருந்துச்சான் பாக்குறதுக்கு, ஒரு பெயிண்ட் பண்ண கப்பல் கடல் மேல ஒரு பெயிண்ட் ஷிப் மாதிரி இருக்கும். ஒரு போட்டோ எடுத்து ஒட்டினா எப்படி இருக்கும் செவுத்துல, அந்த மாதிரி இருக்கும். ஒரே இடத்துல ஆடாம சேமர்தான் அப்படிதான் இருக்கும். அந்த பழைய டிஆர் படத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா அப்படியே ஃப்ரீஸ் பண்ண தெரியாது. இப்பதான் பாத்தீங்கன்னா அப்படியே அந்த பெயர் இல்லையா, கதை, திரைக்கதை, வசனம், டைரக்ஷன் அப்படிலாம் காட்டுறதுக்கு என்ன செய்வாங்க, அந்த ஃப்ரேமை ஃப்ரீஸ் பண்ணிட்டு கீழே போடுவாங்க. அப்ப பழைய அந்த டிஆர் படத்துலலாம் பாத்தீங்கன்னா அந்த யாரு இது டி யாரு அப்படின்னு சொல்லிட்டு சிம்பு சொல்லுவான். அப்படி சொல்லிவிட்டு அதே பொசிஷன்ல அப்படியே நிப்பான், லைட்டா கை மட்டும் ஆடும். அப்ப நோட் பண்ணியிருந்தீங்கன்னா தெரியும், கீழே வந்து கதை, திரைக்கதை, வசனம்னு போடுவாங்க. அந்த மாதிரி இல்லாம அப்படியே ஒரே இடத்துல நிக்கிற மாதிரி இருக்குதான். So it's a very famous line you must have heard. Water, water everywhere and all the boats did shrink. Water, water everywhere nor any drop to drink. சுத்தி தண்ணி இருக்கு ஆனா குடிக்க முடியல. இன்னொன்று அந்த தமிழ்ல சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அது ஆத்துல தண்ணி அடிச்சுட்டு போனாலும் நாய் நக்கி தான் குடிக்குமா இல்லையா, அந்த மாதிரி சுத்தி தண்ணி இருந்தாலும் குடிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. The very deep did rot, oh Christ, that ever this should be. Yeah, slimy things did crawl with legs upon the slimy sea. அடி வரைக்குமே எல்லாம் அழுகி போன மாதிரி இருக்காங்க இவங்களுக்கு எல்லாம், தொண்டை வரைக்குமே எல்லாம் காஞ்சி போச்சு. ஸ்லைமி அப்படியே ஜெல்லி ஃபிஷ் மாதிரி நிறைய கடலுக்குள்ள நிறைய அங்கேயும் இங்கேயும் ஓடிக்கிட்டு இருக்கு. about in reel and rout, the death fires danced at night. நைட் டைம் பார்த்தீங்கன்னாக்க ஏதோ நெருப்பு வந்து அங்கே டான்ஸ் ஆடுற மாதிரி இருக்கான் அவருக்கு. The water like a witch's oil burnt green and blue and white. இது நோட்ஸ்ல பார்த்தோம். தண்ணி, கடல் தண்ணி எப்படி இருக்கும், it looks like witch's oil. அதை கொளுத்தி விட்டா இப்படி கலர் கலரா எரியுமோ அந்த மாதிரி இருக்கு அப்படிங்கிறார். And some in dreams assured where of the spirit that plagued us so. அந்த 9 feet fathom deepல அந்த போலார் சவுத் போல் ஸ்பிரிட் வந்துச்சு இல்லையா, அதுதான் இப்ப நம்மளை எப்படி டார்ச்சர் பண்ணுதுன்ட்டு சில பேருக்கு கனவுல வந்து அது சொல்லுது. ஏன்னா அதுக்கு ரொம்ப பிடிச்ச அந்த பறவையை கொண்டுட்டான் இல்லையா, அதனால. He had followed us from the land of the mist and snow. சவுத் போல்ல இருந்து நம்ம கூடிய 9 fathom deepல வருது. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க, கொஸ்டின் வரும். And every tongue through utter drought was withered at the root. அப்படியே காஞ்சி போயிருச்சு அவங்க நாக்கு, டிராஃப்ட் இல்லைங்களா, அப்படியே வறட்சியில அப்படியே கீழே காஞ்சி போய் பட்டு போயிட்ட மாதிரி இருக்கான். ஓகே, அந்த செடியெல்லாம் காஞ்சி போனா எப்படி இருக்கும் அந்த மாதிரி.
we could not speak no more than if we had been choked with soot. தொண்டை வச்சு அடைச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருந்துச்சான், எதுவுமே பேச முடியல. well a day what evil looks had I from old and young. திடீர்னு ஒரு நாள் என்ன செய்றாங்க, எல்லாரும் இவனை வெறி கொண்டு பாக்குறாங்க. எங்களோட இந்த நிலைமைக்கு நீ தானடா காரணம் அப்படின்ட்டு இவனை ஒரு சாத்தான பாக்குற மாதிரி பாக்குறாங்க, சின்ன பையன்ல இருந்து பெரியவங்க வந்து எல்லாருமே. Instead of the cross the albatross about my neck was hung. ஸோ இவன் கழுத்துல இருந்த அந்த சிலுவையை தூக்கி போட்டு அதுக்கு பதிலாக இவர் கழுத்துல இந்த ஆல்பட்ராஸை தான் தொங்க விடுறாங்க. Okay, that is part number 2. We'll continue with part number 3 after the introduction. Okay, part number 3 is very interesting. Okay, இதுல தான் அந்த புது கேரக்டர்ஸ் வருவாங்க. ஓகே, மெரினர் வந்து இப்போ என்ன பண்றாரு, நம்மளை காப்பாற்ற யாருமே இல்லையா அப்படின்னு பார்த்துட்டு இருக்கப்ப எம்ஜிஆர் வருவார் இல்லையா, அந்த மாதிரி அங்கே தூரத்தில் ஒரு கப்பல் தெரியுது. ஓகேவா, இவர் கத்த பார்க்குறாரு. ஆனால் தேவர் மகனில் வரக்கூடிய ஃபர்ஸ்ட் நைட் சீன் மாதிரி வெறும் காற்று தான் வருது. இஞ்சி ஈடு பழகான் பாடலான்னு பார்த்தா வெறும் காற்று தான் வருது. உடனே எப்படியான தொண்டையில் நினச்சாதானே அதுலேருந்து பாட முடியும்ட்டு இவர் என்ன செய்கிறாரு, அதை கையை கட்டிச்சு ரத்தத்தை குடிக்கிறாரு. அப்போ தொண்டை நனைஞ்சிருச்சா, இப்போ கத்துறாரு. ஓகே, அந்த இடத்துல பார்க்குறாங்க ஒரு கப்பல் மாதிரி இருக்கு, ஆனால் இவங்க பக்கத்தில் வரல. ஆனால் கிட்ட வந்தோடனே திடீர்னு கப்பல் என்ன செய்யுது, இவங்க பக்கத்தில் திரும்பி இவங்கள நோக்கி வருது. ஓகேவா, அந்த கப்பல் எப்படி இருக்கான், இட் இஸ் லைக் டஞ்சன் கிரேட், அப்படி கோடு கோடா இருக்கான். ஒரு கேட் எப்படி நரகத்தோடைய கேட் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கு அந்த கப்பல். கப்பல் மாதிரி இல்லை. அதில் பார்த்தீங்கன்னா 2 கேரக்டர் இருக்கு. ஒன் இஸ் டெத், இட்ஸ் இஸ் ரெஃபர்ட் அஸ் நேக்கட் ஹல், அண்ட் லைஃப் இன் டெத். ஓகே, நான் சொன்ன மாதிரி இதுதான் அந்த பொண்ணு. ஓகேங்களா, இதுதான் நம்ம சிவகாமி தேவியார். இவங்க 2 பேரும் அதில் வராங்க. அந்த பொண்ணு எப்படி இருக்கான் பார்க்க, வித் ரெட் லிப்ஸ், எல்லோ ஹேர் அண்ட் ஒயிட் ஸ்கின், ஏதோ வெள்ளக்கார நடிகை போல அப்படி இருக்கு. ஓகே, தே வேர் பிளேயிங் எ கேம் ஆஃப் டைஸ், தாயம் விளையாடுறாங்க. அதில் இவன் வந்து வின் பண்ணுறா, யார, ஒரே ஒரு ஆளு நம்மளால மட்டும்தான் வின் பண்ணுறான். மீது எல்லாத்தையும் டெத் வந்து வின் பண்ணிடுறாப்புல. எத்தனை பேர், 200 பேர் செத்து போயிடுறாங்க. ஓகே, அந்த கப்பலில் இருக்க 200 பேரும் ஒன்று மாற்றி ஒன்று சொத்துன்னு கீழே விழுந்துடுறாங்க. எல்லாருமே டெத்தோடைய அடிமைகளாக மாறிடுறாங்க, எல்லாம் செத்து போயிடுறாங்க. அவங்களுடைய ஸ்பிரிட்ஸ், அவங்களுடைய ஆத்மா அவங்க உடம்புல இருந்து அப்படியே பறந்து போகுது. அதெல்லாம் யார் பார்க்குறா, நம்ம மெரினர் பார்க்குறாரு. ஸோ தட் இஸ் பார்ட் 3. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்ட் 3. ஸோ இதய பலவீனமானவர்கள், ஓகேங்களா, கர்ப்பிணி பெண்கள், சிறு குழந்தைகள் இந்த செக்ஷனை பார்க்குறப்ப கொஞ்சம் பக்கத்தில் யாருன்னா உட்கார வச்சு கேட்டுக்கோங்க. பிகாஸ் இதில் தான் நம்ம டெத்துங்கிற கேரக்டரை பார்க்க போகிறோம். ஓகே ஃபைன். பார்ட் 3, த பாஸ்ட் அ weary டைம். ஓகே, எல்லாரும் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, இவர் கழுத்தில் தொங்க விட்டாங்க, அப்படியே உட்காந்துருக்காங்க. ஈச் throat was parched, அப்படியே தொண்டெல்லாம் வறண்டு அப்படியே பழவு விட்ட மாதிரி போயிடுச்சு. அண்ட் glazed each eye, ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க. a weary time how glazed each weary eye. என்ன பண்ணுறதுன்னு தெரியல, ஒருத்தர் பார்த்துட்டு இருக்காங்க. when looking westward I beheld something in the sky. வெஸ்ட் சைடில் பார்க்குறாரு, டைரக்ஷன் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வானத்தில் ஏதோ இருக்க மாதிரி தெரியுது. At first it seemed like a speck, and then it seemed like a mist, moved and took at last a certain shape I wished. அவர் பார்க்குறாரு. ஓகேவா, தூரத்தில் ஏதோ சின்னதாக ஒரு புள்ளி மாதிரி இருக்கு. அவர் அப்படியே மிஸ்மின்னு தெரியுது. அப்படியே கிட்ட வந்தாக்கா அது ஏதோ ஒரு உருவமாக அவருக்கு தெரியுது. A speck missed the shape I wished, and still it neared and neared. As if it dodged a water spirit, it plunged and taked and veered. ஓகே, அந்த கப்பல் தான் இவர் கண்ணுக்கு தெரியுது. ஒரு சின்னதா ஒரு புகமூட்டமா ஒரு உருவமா தெரிஞ்சுது. அப்படியே இவங்க நோக்கி கிட்ட வருதாமா. ஓகே, வேகமா வருது. plunged, tacked and veered, moved swiftly. With throats unslacked, with black lips baked. அப்படியே உதரெல்லாம் வந்து அடுப்புல வச்ச மாதிரி கருகருன்னு போயிடுச்சு எல்லாத்துக்கும். We could nor laugh nor wail, through utter drought all dumb we stood. இவரால கத்த முடியல, பேச முடியல. அதனால என்ன செய்யற, I bit my arm, I sucked the blood and cried, a sail. எல்லாத்தையும் வார்ன் பண்றாரு. ஓகே, அங்க பாருங்க கப்பல் வந்துருச்சு அப்படின்ட்டு சொல்றாரு. டைட்டானிக் கிளைமேக்ஸ் பார்த்துருப்பீங்க இல்லையா, எல்லாருமே தண்ணியில மாட்டியிருப்பாங்க. ஜாக் செத்து போயிருவாப்புல அந்த பொண்ணை காப்பாத்துறதுக்கு. ரோஸுக்கு தொண்டை அடைச்சிக்கும், கத்தி தொண்டை அடைச்சிக்கும், கத்த முடியாது. உடனே என்ன செய்யும், அங்க பக்கத்துல ஒருத்தர் செத்து போயிருப்பான், அவன் விசில் எடுத்து அடிச்சு பைபிள தப்பிச்சிக்கும் இல்லையா. அந்த மாதிரி இவருக்கு விசில் கிடைக்கல போல. விசில் கிடைச்சிருந்தா இல்ல, அப்ப டைட்டானிக் இவர் பார்க்கல போல. ஓகே, விசில் கிடைச்சிருந்தா அடிச்சிருப்பாப்ல. இப்ப முடியலங்கிறதுனால கையை கடிச்சு ரத்தத்தை குடிச்சு கத்திருக்காப்ல. அங்க பாடுறா கப்பல் வந்துருச்சு, செவ்வாழ தாவு அப்படின்னு இருக்கால. With throats unslacked, with black lips baked, agape they heard my call. எல்லாரும் இவர் சொன்னதை கேட்டு திரும்பி பாக்குறாங்க. Gramercy, therefore joy did grin. எல்லாம் சிரிக்கிறாங்க சந்தோஷம், அப்பா தப்பிச்சிட்டா அப்படின்னு. All at once their breath drew in as they were drinking all. இதை பாக்குறாங்க, அப்படியே கண்மொழியா விழுங்குறாங்க, எல்லாத்துக்கும் ஒரே சந்தோஷம். See, I cried. With takes, changing direction, takes.
ஓகேவா? டைரக்ஷன் மாத்தல, ஒரே டைரக்ஷன்ல போயிட்டு இருக்கு. Hither to work as whale, without a breeze, without a tide, she studies upright keel. ஓகே, காத்து அடிக்கல, அலை அடிக்கல, இருந்தாலும் அந்த கப்பல் வந்து எப்படியும் மேஜிக்கா அப்படியே நவுந்து வருது, இவங்களை நோக்கியே வந்துட்டு இருக்கு. Okay, the western wave was all aflame. Okay, west sideல பாத்தீங்கன்னா, which means no, it's an evening time, அப்படி நெருப்பு எரியுற மாதிரி இருக்கு. The day was well nigh dawn. அந்த நாள் முடிய போது, ஈவினிங் டைம். Almost upon the western wave rested the broad bright sun. வெஸ்ட் சைட், சன், சூரியன் மறைய போற நேரம், அந்த சைட்ல இருக்கு சூரியன். when that strange ship drove suddenly betwixt us and the sun, வேற டைரக்ஷன்ல போயிட்டு இருந்தது, திடீர்னு இவங்களை நோக்கி திரும்பி வருது. ஸோ சூரியன், அதுக்கு அடுத்து இந்த கோஸ்ட் ஷிப், அடுத்தது இவங்க ஷிப், இது மூணு இப்ப இருக்கு. இவங்களை இப்ப வந்து இந்த கோஸ்ட் ஷிப் தாண்டி அந்த சூரியனை பாக்குறாங்க. ஜஸ்ட் இமேஜின். ஓகே ஓகே, இப்ப இவங்க கண்ணு முன்னாடி அந்த கப்பல் வருது. அந்த கப்பலுடைய பேக்ரவுண்ட்ல தூரத்துல என்ன தெரியுது? அந்த சூரியனுடைய பிம்பம் தெரியுது. and straight the sun was flecked with bars. ஸோ இதை பார்க்கறதுக்கு எப்படி இருக்கான்? அந்த சூரியனுக்கு நடுவுல கேட்டு போட்டு அடைச்ச மாதிரி இருக்கான். which means the ship, no, this ghost ship, அது வந்து ஒரிஜினல் கப்பல் மாதிரி இல்லை. அந்த கப்பலுக்கு வந்து சுத்தி வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரேம் போட்டிருப்பாங்க. ஓகேங்களா? அந்த ஃப்ரேம் மட்டும்தான் இருக்க ஒழிய அது சுத்தி இருக்கக்கூடிய அந்த உடன் ஸ்ட்ரக்சர் எதுவுமே இல்லை. ஓகே, பைரட்ஸ் ஆஃப் தி கரீபியன் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், அந்த கப்பல்லாம் அப்படிதான் இருக்கும், உடஞ்சு போய் இல்லையா பாசம் பிடிச்சி போய் நத்தை அதெல்லாமே இருக்கும். அந்த மாதிரி இந்த கப்பல் ஓட்டையா இருக்கு, வெறும் கம்பி மட்டும்தான் இருக்கு அந்த கப்பல்ல. அந்த கம்பி வழியா அந்த சூரியன் தெரியுது. அதை பார்க்க எப்படி இருக்காங்க? கேட் வழியா சூரியன் எட்டி பார்க்குற மாதிரி இருக்கும். ஓகே, ஹெவன்ஸ் மதர் சென்டஸ் கிரீஸ், ஐயோ நாங்க எதுல மாட்டிக்கிட்டோம் தெரியலையே, காப்பாத்துங்கிற. as if through a dungeon grate he peered with broad and burning face. அதான் அந்த நரகத்தோடைய கேட்ல இருந்து சூரியன் எட்டி பார்க்குற மாதிரி இருக்கான். ஹீங்கிறது it stands for the sun. okay, alas thought I, and my heart beat loud, how fast she nears and nears, are those her sails that glance in the sun like restless gossameres. ஸோ அந்த கப்பல் இவங்களை நோக்கி வேக வேகமா வருது. எவ்வளவு வேகமா நம்மளை நோக்கி வருதே அப்படின்னு யோசிக்கிறார். அதோட செயில், பாய்மரம், அந்த கோஸ்ட் ஷிப்ல இருக்கக்கூடிய பாய்மரம் எப்படி இருக்கா? இட்ஸ் லைக் காசமேர். ஓகே, அந்த 12th ஒரு போயம் வந்துருக்கும். ஓகேங்களா? த சைலன்ஸ் ஸ்பைடர், த நாய்ஸ்லெஸ் பேஷன்ட் ஸ்பைடர்னு சொல்லிட்டு ஒரு போயம், அது முன்னாடி டீச் பண்ணியிருந்தீங்கன்னா தெரியும். அதில் காசமேருங்கிற வேர்டு வரும். காசமேர் மீன்ஸ் அந்த ஸ்பைடர் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய அந்த த்ரெட் வெரி தின் அப்படின்னு அர்த்தம். இந்த கப்பலுடைய பாய்மரமும் எப்படி இருக்கும்? அப்படி தின்னா இருக்கும், திக்கா இருக்கணும் ஆக்சுவலா, அப்பதான் காத்து எவ்வளோ அடிச்சாலும் தாங்கும். ஆனா இந்த கப்பலுடைய பாய்மரம் அப்படி இருக்கு. are those her ribs through which the sun did peer as through a grate? திரும்ப தான் சொல்றாரு, ரிப்ஸ்ன்னு சொல்றாரு. அந்த எலும்பு கூடு மாதிரி இருக்கான், அந்த கப்பலோட எலும்பு கூடு மாதிரி இருக்கான் அந்த இரும்பு சட்டம், ஓகேங்களா, சுத்தி இருக்கக்கூடிய ஃப்ரேம், அது வழியா அந்த சன் எட்டி பார்க்குதான். இஸ் தட் woman all her crew? அதுல ஒரே ஒரு பொண்ணு மட்டும் தெரியுதே அப்படின்னு எல்லாரும் குறுகுறுன்னு பாக்குறாங்க. ஹே பொண்ணு எங்க 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 அப்படின்னு பாக்குறாங்க. இஸ் தட் a death and are there two? பக்கத்திலேயே பாத்தீங்கன்னா அவனுடைய ஆளு டெத்து. யாருக்கு? அந்த பொண்ணை பாக்குறவங்களுக்கு டெத் இல்லையா? அந்த மாதிரி அப்ப 2 பேர் இருக்காங்களா அப்படிங்கிறாங்க. இஸ் டெத் தட் விமென்ஸ் மேட்? ஓ, அந்த பொண்ணுடைய லவ்வரா இருக்குமா அப்படின்னு எல்லாம் பாக்குறாங்க. her lips were red, her looks were free, her locks were yellow as gold and skin as white as leprosy. இந்த செக்ஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், யூ கேன் எக்ஸ்பெக்ட் கொஸ்டின்ஸ். லிப்ஸ் இந்த ரெட்டா இருக்கு, அவங்க பாக்குற பார்வை வந்து ரொம்ப கேர்ஃபுல் ஃப்ரீயா இருக்கு, எதையுமே கண்டுக்கல. அவங்களுடைய முடி எல்லோவா இருக்கு, அவங்களுடைய தோல் வந்து லெப்ரசி இல்லைங்களா, அந்த லெப்ரசி இஸ் அந்த தொழுநோய் வந்து அவங்க ஸ்கின் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒயிட்டா இருக்கான். ஓகே, த நைட் மேர் லைஃப் இன் டெத் வாஸ் ஷீ. அவ பேர் என்ன? லைஃப் இன் டெத். ஓகே, இவருடைய கொட்டேஷன் நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்த இன்ட்ரோடக்ஷன்ல, ஹியர் இஸ் த மேன் ஹூ டிட் ஃபைண்ட் டெத் இன் லைஃப் நவ் ஹாஸ் ஃபவுண்ட் லைஃப் இன் டெத் அப்படிங்கிற மாதிரி வந்துருந்துச்சு இல்லையா? அந்த மாதிரி. ஹூ திக்ஸ் மேன்ஸ் பிளட் வித் கோல்ட். அந்த பொண்ணை பார்த்தாலே என்ன ஆகுமா? எல்லாத்தோட ரத்தம் அப்படியே உறைஞ்சு போயிருமா. ஓகே, the naked hulk alongside came. naked hulk is death. okay, and the twine were casting dice. அந்த 2 பேரும் தாயம் விளையாடிட்டு இருக்காங்க உருட்டி உருட்டி. the game is done, I have won, quoted she and whistles thrice. அந்த பொண்ணு கத்துறா, நான் வின் பண்ணிட்டேன் அப்படி சொல்லிட்டு ஒரே சத்தோஷம் அவருக்கு. 3 தடவை விசில் அடிக்கிறான், நான் தான் வின்னர் சிக்கன் டின்னர் அப்படின்ட்டு இருக்கு. the sun's rims dip, the star rush out, at one stride comes the dawn, with far heard whisper over the sea, offshoot the spectre bark. அடுத்து இருட்டிருச்சு, சன் வந்து உள்ள போயிடுச்சு, ஸ்டார்லாம் வெளியே வருது. ஓகேவா? அந்த விஸ்பர் வந்து தான் கேட்குது, இவங்க பேசிக்கிறது தான் தூரத்துல கேட்குது. அதை இவங்க கேட்குறாங்க. we listen and look sideways up, fear at my heart as at a cup, my life blood seemed to sip. இவருடைய
உயிரை வந்து ஒரு கப்பில் ஊற்றி வச்சு அந்த பொண்ணு குடிக்கிற மாதிரி இருந்துச்சு அதை பார்க்கறதுக்கு. அந்த அளவுக்கு பயம் வந்துருச்சு. the stars were dim and thick the night. வெளிச்சம் ஒன்றும் தெரியல, அட யாராக்குறை இருட்டா இருக்கு. the steersman face by the lamp gleamed white. அந்த கப்பல் ஓட்டிட்டு இருக்க மூஞ்சி திடீர்னு என்னாச்சு, அப்படியே ஒயிட்டா மாறிடுச்சு. from the sails the dew did drip. இவங்களோட பாய் மரத்துல இருந்து அப்படியே பனி சொட்டுது இருட்டுல, அப்படியே ஈரமா இருக்கு. till clomb above the eastern bar the horned moon with one bright star within the நெய்தா டெப். ஓகேங்களா, நெதா டெப். அந்த தூரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு மூன் வெளியே வருது. அது எப்படி இருக்கும், ஹார்ன்ட் மூன், மீனிங் அப்படியே கொம்பு மாதிரி இருக்கு, பிறை நிலா, ரெண்டு சைடு கொம்பு இருக்க மாதிரி இருக்கு. பக்கத்தில் ஒரு பிரைட் ஸ்டார் இருக்குதான். அப்படி இருக்கு அந்த நைட் டைம் பார்க்கறது. One after one by the star dodged moon, too quick for a groan on sky, each turned his face with a ghastly pang and cursed me with his eye. இந்த கூட இருக்கக்கூடிய ஆட்கள் 200 பேர்னு பார்த்தோம் இல்லையா, அந்த 200 பேர் ஒருத்தருக்கு அடுத்து ஒருத்தர் என்ன செய்யறாங்க, திரும்பி திரும்பி இவனை பாக்குறாங்க. அவங்களால கத்த முடியல, பேச முடியல. அதுக்குள்ள என்ன ஆகுது, செத்து போயிடுறாங்க. ஓகே, அவன் முகத்துல ஏதோ ஒரு பயங்கரமான ஒரு வலி தெரியுது, ஏன்னா சாவ போறாங்க இல்லையா. அவன் கண்ணாலேயே இவனை சாபம் கொடுத்துட்டு கீழே விழுந்துடுறாங்க. 4 times 50 living men, 4 times 50 which means 200. இவரு 201 ஆள் போல. ஓகே, 4 times 50 living men, and I heard nor sigh nor groan, with heavy thump a lifeless lump. ஒவ்வொருத்தனும் கீழே பொத்து பொத்துன்னு விழுந்துடுற சவுண்டு. ஓகேங்களா, இட்ஸ் அனமட்டோபியா வித் லைஃப்லெஸ் லம்ப். அப்படி குவியெல்லாம் கீழே விழுவுறாங்க. இந்த ட்ராப்ட் டவுன் ஒன் பை ஒன், ஒருத்தனுக்கு அடுத்து ஒருத்தன் அப்படியே டப்பு டப்புன்னு கீழே விழுந்துடுறாங்க. The souls did from their bodies fly, they fled to bliss or woe, and every soul it passed me by like the whiz of my crossbow. ஓகே, அந்த சோல் ஆத்மா இவங்க உடம்பை விட்டு அப்படியே சொயின்னு பறந்து போயிடுச்சான். ஓகே, அது சந்தோஷமா போச்சா கஷ்டமா போச்சான்னு எனக்கு தெரியலையா. அது போனது எப்படி இருக்கான், அதோட சவுண்ட் விஸ் அப்படின்னு போதான். அந்த சவுண்ட் இவருக்கு எப்படி கேட்குது, இவர் வந்து அந்த ஆல்பட்ராஸ் அந்த கிராஸ்போ வச்சு சுட்டார் இல்லையா, அந்த அம்பு போனப்ப எப்படி ஒரு சவுண்டு கேட்டுச்சோ அந்த சவுண்டு மாதிரி இது கேட்குது அப்படின்ட்டு சொல்றாரு. ஓகே, தட் இஸ் பார்ட் நம்பர் 3. ஓகே, நெக்ஸ்ட் வில் ஸ்டார்ட் வித் பார்ட் நம்பர் 4. அந்த 200 பேரும் கீழே செத்து விழுந்துட்டாங்க அப்படின்னு சொன்னார் இல்லையா. கேட்டோன்னே இவ்வளோ நேரம் கதை கேட்டிருந்தேன், நம்ம கெஸ்ட்டுக்கு தூக்கி வருது போடுது. ஐயோ எல்லாம் செத்து போயிட்டாங்களா, ஐயோ அப்போ இவனும் ஆவியா தான் இருக்குமா அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு என்ன சொல்றாரு மெரினா, இல்லைப்பா கதை கேளு, நான் உயிரோட தான் இருக்கேன், கூட இருந்தவங்களை மட்டும்தான் நான் சேர்த்து கொடுத்தேன், நான் உசுரோட தப்பிச்சுக்கிட்டேங்கிறார். எல்லாரும் செத்து போயிட்டாங்க. இவரால் ப்ரே பண்ண முடியல. ஹி ட்ரைஸ் டு ப்ரே த மெரினா, ஆனால் அவரால் ப்ரே பண்ண முடியல. எல்லாருமே செத்து போய் கீழே விழுந்திருக்கவங்க கண்ணு மூடல. மெரினரே அப்படியே வெறி கொண்டு பார்த்துட்டு இருக்கு அந்த செத்து போனோம் எல்லாமே. அது எப்படி இருக்கான், இட் இஸ் வேர்ஸ் தென் அன் ஆர்ஃபன்ஸ் கர்ஸ். ஓகேவா, ஒரு அனாதை மற்றவங்களை பார்த்து சாபம் விட்டா எவ்வளோ மோசமோ அதை விட செத்து போனவங்களோட சாபம் இருக்குங்கிற. For 7 days and 7 nights they were like that. ஆனால் அவங்க அழுகல, நாத்தாடிக்கல, அப்படியே இருக்காங்க. ஸோ அந்த கப்பலுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா வாட்டர் ஸ்னேக் அப்படியே சுற்றிட்டு இருக்கு, கலர் ப்ளூ கிரீன் பிளாக்ல. அந்த வாட்டர் ஸ்னேக்கை பார்த்தோன்னே இவர் மனசில் ஒரு சந்தோஷம். ஓகேவா, அதை கையெடுத்து அந்த வாட்டர் ஸ்னேக்கை வாழ்த்துறாரு, நல்லா இருங்கப்பா, சந்தோஷமா இருக்கு, மனசுக்கு சந்தோஷத்தை கொடுக்குறீங்கன்னு இவர் பிளஸ் பண்றாரு. அது என்ன பண்ணாது, இவர் பிளஸ் பண்ணோன்னே இவரால் ப்ரே பண்ண முடியுது. ஹி குட் ப்ரே. இவர் ப்ரே பண்ணோன்னே என்ன ஆகுது, இவர் கழுத்துலேருந்து அந்த ஆல்பட்ராஸ் கீழே விழுந்துருது, எதுக்குள்ள, கடலுக்குள்ள விழுந்து அப்படியே முழுகி போயிடுது. ஓகே, ஸோ இவர் ப்ரே பண்ணோன்னே இவர் செஞ்ச தவறுல இருந்து கொஞ்சம் அவருக்கு மன்னிப்பு கிடைக்கும். ஓகே, தட் இஸ் த செக்ஷன் நம்பர் 4. ஓகே, பார்ட் நம்பர் 4. I fear thee, ancient mariner, fear thy skinned hand, and thou art long and lank and brown, as is the ribbed sea sand. இதை கம்பேர் பண்றாரு பாருங்க. உன்னை பார்த்தா எனக்கு பயமா இருக்கு, உன் கையை பார்த்தா அப்படி பயமா இருக்கு, நீ எப்படி இருக்க, இந்த கடற்கரையில இருக்க மண் எப்படியே கோடு கோடா இருக்குமோ அந்த மாதிரி இருக்க அப்படிங்கிறார். I fear thee, thy glittering eye, and thy skinny hand so brown அப்படிங்கிறார். உன்னை பார்த்தா பயமா இருக்கும், கண்ணை பார்த்தா பயமா இருக்குங்கிறார். இவர் அதுக்கு அஷூரன்ஸ் கொடுக்கிறார். fear not, the wedding guest, this body dropped not down. அந்த செத்து போய் கீழே விழுந்த பாடியில என்னோட பாடி கிடையாது, நான் அந்த இதுல ஒரு ஆள் கிடையாதுங்கிறார். alone all alone on a wide sea. ஓகேங்களா, சொல்லியிருக்காங்க. இப்ப திருக்குறள்னா ஃபர்ஸ்ட் லைன்ல 4, செகண்ட் லைன்ல 3 வரணும், மொத்தம் 7 வரணும்னு சொல்லி திருக்குறள் பிளான் பண்ண மாதிரி இவர் ஏதோ பிளான் பண்ணியிருக்காரு, ஒரு லைனுக்கு இத்தனை வரணும்ட்டு. ஸோ என்ன போடுறதுன்னு தெரியல, அதனால திரும்பி போட்டார். alone all alone. ஓகேங்களா, வெரி 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 குட் அப்படிங்கிற மாதிரி எழுதி வச்சிருக்காரு. ஓகேங்களா, அந்த காதலால கமல் சொல்ல பார்த்தீங்களா, 100 மகால் கட்டணும்னு நினைச்சேன், கட்ட முடியல, ஒரு மகால் கட்டி அதுக்கு 100 மகால்னு பேர் வச்சுட்டேங்கிற மாதிரி திரும்பி அதே அலோனான வைட் சி. அண்ட் நெவர் a saint took pity on my soul in agony. இவ்வளோ இடத்துல நான் தனியா இருந்தேன், எந்த ஒரு கடலும் எனக்கு அருள் புரியலை, என் மேல பரிதாபப்படலைங்கிறார்.
The many men so beautiful and they all dead did lie. அழகா இருந்தவங்க எல்லாம் செத்து போய் கீழே கிடக்குறாங்க. And 1,000 slimy things lived on and so did I. கடல்ல பார்த்தீங்கன்னா அந்த ஆயிரக்கணக்கான fishes, slimy things எல்லாமே இருந்துச்சு, நானும் உயிரோட இருந்தேங்கிறார். I looked upon the rotting sea and drew my eyes away. கடல் தண்ணியை பார்க்கறாரு, அப்ப திரும்பிக்கிறார். I looked upon the rotting deck and there the dead man lay. கடல் பார்த்தாலும் கஷ்டமா இருக்குன்னு இப்படி திரும்பினா இங்க கப்பல்ல இன்னும் பல பேர் செத்து கிடக்குறான், என்ன பண்றதுன்னு தெரியல. I looked to heaven and tried to pray, but or even a prayer had gushed. A wicked whisper came and made my heart as dry as dust. திரும்ப அதே தான், ப்ரே பண்ண பார்க்கறாரு, வெறும் காத்து தான் வருது. ஓகே, எப்படி முன்ன சொன்ன மாதிரி அந்த கப்பலை பார்த்துட்டு ரத்தத்தை குடிச்சிட்டு கத்துனார் இல்லையா, அந்த மாதிரி கத்தணும் போல. ஓகே, ப்ரே பண்ண பார்க்கறாரு, ட்ரை டு ப்ரே, ஆனா வெறும் விஸ்பர், வெறும் சத்தம் மட்டும்தான் வந்துச்சு. இவரு நெஞ்சே அப்படியே காஞ்சு போச்சு. I closed my lids and kept them closed and the balls like pulses beat. கண்ணை முடிக்கிறாரு, இருக்கா ஐயோ இதை கண் கொண்டு பார்க்க முடியல அப்படின்ட்டு. For the sky and the sea and the sea and the sky. பார்த்தீங்களா எப்படி நம்மால sky and the sea, அடுத்த லைன் sea and the sky. Lay dead like a load on my weary eye and the dead were at my feet. அவர் கண்ணு மேல ஒரே பாரமா இருக்கான். அந்த கடலும் வானமும் அதோடைய காட்சி இவர் கண்ணு மேல அப்படியே அழுந்துதான். இவர் கால் பக்கத்துல செத்து போன மற்ற ஆட்களுடைய பணமும் இருக்குங்கிற. The cold sweat melted from their limbs, nor rot nor reek did they. ஓகேங்களா, அவன் அந்த டெட் பாடி உடம்புல இருந்து ஸ்வெட் வருதான், வேர்வை வேறு செத்து போன உடம்புல இருந்து வருதுன்னா பார்த்துக்கோங்க. ஆனா இட் டிட் நாட் ராட், அழுகலை, எந்த ஒரு சத்தமும் ஸ்மெல்லும் அடிக்கல. The look with which they looked on me had never passed away. கடைசியை செத்து உழுவுறப்ப பார்த்து சொன்னோம் இல்லையா, அவங்களால பேச முடியல, வழியை எக்ஸ்பிரஸ் பண்ண முடியல, அவங்க கண்ணு மட்டும் அப்படியே இவனை பார்த்து திட்டிகிட்டே கீழே விழுந்துச்சுன்னு. அந்த பார்வை இன்னும் மாறவே இல்லை. எல்லாத்தோடைய அந்த டெட்மேனோடைய பார்வை இவனையே தான் அப்படியே பார்த்துட்டு இருக்கு. An orphan's curse would drag to hell a spirit from on high, but oh, more horrible than that is the curse of in a dead man's eye. ஒரு ஆர்ஃபன் அனாதை உங்களுக்கு சாபம் கொடுத்தா நீங்க கண்டிப்பா நரகத்துக்கு தான் போவீங்க. ஆனா அதை விட மோசமானது எதுன்னா அந்த செத்து போனவங்களுடைய கண்ணோடைய இருக்கக்கூடிய அந்த சாபம்ங்கிறார். 7 days 7 nights I saw the curse and yet I could not die. 7 நாள் 7 நைட்டு செத்து போனவங்களுடைய கேர்ஸை இவர் பார்த்துட்டே இருக்கு. இவர் அந்த கண்ணை அப்படியே பார்த்துட்டே இருக்கு, இருந்தாலும் இவர் சாகலை, அப்படியே தான் இருக்கார். The moving moon went up the sky and nowhere did abide. Softly she was going up and a star or two beside. மூன் வழக்கம் போல மேலே போகுது, 2-3 ஸ்டார் பக்கத்தில் இருக்கு. Her beams bemocked the sultry mind like April hoar frost spread. ஸோ நைட் டைம் அப்படி பனி வருது, ஏப்ரல் டைம்ல இருக்கக்கூடிய ஃப்ராஸ்ட் ஆட்டம் அது வருது. பட் வேர் த ஷிப்ஸ் ஹியூஜ் ஷேடோ லே, ஓகேங்களா, அந்த நிழல் தெரியுதான், ஓகே, பனி இப்போ வெள்ளையா இருக்கு. ஸோ நிலாவோட வெளிச்சத்துல இந்த கப்பலோடைய நிழல் வந்து கடல்ல விழுது, சைட்ல ஓகே ஷேடோ விழுவுது. சார்ம்டு வாட்டர் பர்ன்ட் ஆல்வே அ ஸ்டில் அண்ட் ஆஃபுல் ரெட். இவருடைய கப்பலோடைய நிழல் வந்து அந்த கடல்ல விழுது இல்லையா, அந்த இடம் எப்படி இருக்கும், அப்படியே சிவப்பு கலர்ல நெருப்பிடிச்சு எரியிற மாதிரி இருக்கான். முன்னே நம்ம பார்த்தோம் விச்சஸ் ஆயில் மாதிரி இந்த கடல் தண்ணி கிரீன் கலர்ல ரெட் கலர்ல எரியுதுன்னு சொன்னார் இல்லையா, அந்த மாதிரி இப்போ இந்த கப்பலோடைய நிழல் எங்க விழுதோ அந்த இடத்துல அந்த நெருப்பு எரியிற மாதிரி இருக்கு, ஆஃபுல் ரெட் கலர்ல இருக்கு அப்படிங்கிறார். Beyond the shadow of the ship I watched the water snakes. அந்த கப்பலோடைய நிழலுக்கு பக்கத்துல பாத்தீங்கன்னா நிறைய வாட்டர் ஸ்னேக்ஸ் இருக்கு, நீர் பாம்பு அங்கேயும் இங்கேயும் நீந்தி விளையாடு. They moved in tracks of shining white. அது மூவ் பண்ற இடம்லாம் அப்படியே ஒயிட் கலர்ல இருக்கு. போட் போனுச்சுன்னா தெரியும் இல்லைங்களா, கப்பல்ல தண்ணியை கிழிச்சிட்டு போச்சுன்னா அங்க வெள்ளை வெள்ளையா இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். And when they reared, the elfish light fell off in hoary flakes. அது எங்கேயும் அங்கேயும் திரும்புறப்ப அது உடம்புல இருந்து அப்படியே லைட், எல்ஃப் மேஜிக்கல், ஓகே, அந்த மாதிரி லைட் அதுல இருந்து வருது. Within the shadow of the ship I watched their rich attire. Attire means dress, costume. அதோடைய கலர்ஸை பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்குங்கிறார். எப்படி இருக்கான், ப்ளூ, கிளாசி கிரீன் அண்ட் வெல்வெட் பிளாக், இந்த கலர்ல அந்த வாட்டர் ஸ்னேக்ஸ் இருக்கு. They coiled and swam and every track was a flash of golden fire. இங்க சுத்துது, ஓடுது, ஓகே, தாவுது, உருளுது, அது ஒன்னொரு டைம் மூவ் பண்றப்பையும் அதை பார்க்கறதுக்கு அப்படியே கோல்டன் ஃபயர் மாதிரி இருக்கான். இட்ஸ் வெரி பியூட்டிஃபுல் டு லுக் அட். ஓ ஹாப்பி லிவிங் திங்ஸ், நோ டங் தேர் பியூட்டி மை டிக்ளேர். அதை பார்த்துட்டு சொல்றா, சே நானும் தான் வாழ்ந்துட்டு இருக்கேன், இப்படி செத்து போன இதுங்க கூட வாழ்ந்துட்டு இருக்கேன், நீங்க எல்லாம் பாருங்க எவ்வளவு சந்தோஷமா இருக்கீங்க, யூ ஆர் வெரி ஹாப்பி அப்படின்ட்டு அதை பார்த்து இவர் வாழ்த்துறார். உங்களுடைய சந்தோஷத்தை என்னால விவரிக்கவே முடியல அப்படிங்கிறார். A spring of love gushed from his heart. இவரோட இதயத்துல அதை பார்த்தோன்னே ஒரு அன்பு அப்படியே பொங்கிட்டு வருதான்.
ஓகேங்களா? யாருக்கும் தீங்கின்றி வாழ்பவன் மனிதன், ஊருக்கே வாழ்ந்து உயர்ந்தவன் புனிதன்கிற மாதிரி இவர் வந்து அந்த இதை பார்த்தோடனே ஒரு அன்பு அப்படியே இவருக்கு பொங்கி வருது அந்த வாட்டர் ஸ்னேக்ஸை பார்த்தோன்னே. அண்ட் ஐ பிளஸ் தெம் அன்அவேர், இவருக்கே தெரியாம அப்படியே வாழ்த்துறேன், நல்லா இருங்க அப்படின்னு சொல்றார். Sure, my kind saint took pity on me and I blessed them unaware. எனக்கே தெரியாம நான் வாழ்த்துனேன்னா அதுக்கு என்னுடைய கடவுள் எனக்கு கொடுத்த நல்லருள் தான் காரணம்னு நினைக்கிறேங்கிற. The self same moment I could pray. அதே டைம்ல I was able to pray to the God. முன்ன ப்ரே பண்ணப்ப என்ன வந்துச்சு, வெறும் விஸ்பர் தான் வந்துச்சு, வெறும் காத்து தான் வந்துச்சு. ஆனா இப்ப அவரால் ப்ரே பண்ண முடியுது. ஓகேங்களா? எப்படி அந்த சரஸ்வதி சபதம் நினைக்கிறேன், சிவாஜி கணேசன் நாக்குல வந்து சரஸ்வதி எழுதிட்டு போவாங்க தெரியுங்களா, அதை சொன்னோடனே அம்மா அப்பா அப்படின்னு சொல்லிட்டு 4 டைம் பாப்பாரு. அதான் வந்து எது ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ண ப்ரேயர். இப்ப எப்படி இருக்கு, அப்படியே ஃபுல்லா பாட்டு பாடவே ஆரம்பிச்சிட்டாரு இல்லைங்களா? அந்த மாதிரி now he could pray. And from my neck so free the albatross fell off. அந்த கழுத்துல இருந்த ஆல்பட்ராஸ் தண்ணியில விழுந்துச்சு. And sank like lead into the sea. கடலுக்குள்ள lead, மெட்டல் இல்லைங்களா, ஹெவியஸ்ட் மெட்டல், அது கடலுக்குள்ள விழுந்துச்சுன்னா எப்படி, கடப்பாறை நீச்சல், ரைட்? கடப்பாறை, தட்ஸ் வாட் மோஸ்ட் ஆஃப் அஸ் டூ. கடப்பாறை நீச்சல் அந்த மாதிரி எப்படி கடப்பாறை தூக்கி தண்ணிக்குள்ள போட்டா எப்படி சொய்யன்னு உள்ள போகுமோ அந்த மாதிரி இந்த ஆல்பட்ராஸ் தண்ணிக்குள்ள விழுந்து அப்படியே போயிடுச்சு. இவர் ப்ரே பண்ணோடனே கழுத்துல இந்த ஆல்பட்ராஸ் விழுந்து தண்ணிக்குள்ள அப்படியே போயிடுச்சு. ஸோ ரிமெம்பர் திஸ் லைன். டுவர்ட்ஸ் த எண்ட் என்ன ஆகும், ஒன்ஸ் த மரீனர் ரிட்டர்ன்ஸ் டு ஹிஸ் நேட்டிவ், த ஷிப் இன் விச் ஹி ரிட்டர்ன்ஸ்னோ அதுவும் உடஞ்சு எப்படி போகும், இதே மாதிரி தான் லெட் மாதிரி தண்ணிக்குள்ள போயிடும். ஸோ 2 places the use of word lead is used. One is with the albatross, the second place is with the ship. Okay, yes, that is end of part 4. Okay, part 5, 6 and 7 will continue in the next part of the video.